ஹாய் ஹலோடா. பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபைனல் பாட்டு இதோட முடிச்சிருப்பனோ அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம்டா. நீங்கள் வீட்டில் படுத்திருக்கீங்க, அவ்வளோ டயர்டா, உங்கள் பாடியெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க, உங்களுக்கு கண்ணெல்லாம் வலிக்குது, அழுது. உங்களை பார்த்தா வித்தவுட் ட்ரெஸ்ஸு, உங்கள் மேலே ஜங்குக் இல்லை. பக்கத்தில் பார்க்குறீங்க, நைட் உங்கள் மேலே இருந்திருப்பான், இப்போ ரெண்டு கீழே படுத்திருக்கான் உங்கள் சைடில். அவனும் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான். உங்கள் கண்ணு பூரா டியர்ஸ். உங்களுக்கு நைட்டு சொன்னதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு நைட்டு ஜங்குக் தான் உங்கள் கூட இருந்திருக்கான். நீங்கள் இவனை ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருப்பீங்க, ஆனால் ஜங்குக் உங்களை ஒய்ஃபாக பார்த்துருக்கான் அப்படின்ட்டு இப்போ தான் தெரியுது. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கை சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோ வெறியாகுது. உங்களால் எந்திரிக்கவே முடியல. அப்படி பண்ணியிருக்கான். காலை எடுத்து பையை கீழே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் செம்மையாக அழுது ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக், எப்பரா எப்பரா என்ன நான் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு? ஃப்ரெண்டுடா, ஆனால் என்கிட்ட உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அழுகுறீங்க. உங்களுக்கு பாடியெல்லாம் பெயினாக இருக்குது. ஆப்போசிட்டில் மிரர். உங்கள் பாடியை பார்த்தா அதை நினச்சி பார்க்கலே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா நம்ம ஃப்ரெண்டா அப்படின்ட்டு கூட இருந்திருக்கான். ஏற்றுக்கவே முடியலை. நஃபர் அடிக்கடி சொல்லுவான், ஏன் ஜங்குக்கு நான் ஃப்ரெண்டாக பார்க்கல அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் தான் அவன் என் ஃப்ரெண்டாக பார்க்குறான்ட்டு அவனை பற்றி ஜஃபர்கிட்ட அப்படி சொல்லியிருப்பீங்க. ஒரு தடவை உங்கள் ஃப்ரெண்டும் சொல்லியிருப்பா, ஜங்குக்குனா ஏண்டி நீ என் உண்மையை கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னா சொல்லியிருப்பா. அப்போ கூட அவங்கள திட்டி ஒரு மாதிரி முறைச்சிருப்பீங்க. உங்களால் முடியலை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் உங்கள் டோர் நாக் ஆகுற சவுண்டு கேட்குது. இது உங்கள் ரெஸ்ட் ரூமில் கேட்குது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு மாதிரி இது நைட்டு போட்டிருப்பீங்களடா ட்ரெஸ்ஸு, வரல ட்ரெஸ் எடுத்துடாமல் வந்திருப்பீங்க. அதையே அகெயின் போட்டுக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு பெட்டை பார்க்க அவ்வளோ கோவம் வருது, கண்ணு கலங்குது, காலை எடுத்து வைக்க முடியாமல் வெளில வரீங்க. வெளியில தான் உங்கள் அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வந்து பெட்டை பார்க்குறீங்க. பெட்டில் ஜங்குக் இல்லை. உங்கள் ரூம் சைடே பார்க்குறீங்க, அவன் அங்கே இல்லை. நீங்களும் பக்கத்தில் ஷால் ஏதாவது இருக்குமான்னு பார்த்து அதை எடுத்து ஒரு மாதிரி கவர் பண்ணிவிட்டு பைய நடந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுற? எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருப்ப? ஓ, குளிச்சிட்டியாடி? சரி இந்த காஃபி. என்னடி நேற்று போட்டு ட்ரெஸ்ஸே போட்டிருக்க? இல்லைம்மா, குளிக்க போகல, ட்ரெஸ் எடுக்காமல் போயிட்டு அதான். அதுக்கு எதுக்கடி காலையிலே ஒப்பாரி வச்ச மாதிரி அழுகிற? ஓ கிளம்பு. அம்மா சொல்லிட்டு அவங்களும் கீழே போயிடுறாங்க. உங்கள் கையில் காஃபி கப் இருக்குது. அதையும் ஒரு மாதிரி நடக்கவே முடியாமல் அங்கே வச்சுட்டு உங்கள் பெட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே அழுக வருது. நேரத்தில் உங்களுக்கு ஜஃபர் கால் பண்ணுறான். அந்த நம்பரை பார்க்கல, அவ்வளோ அழுக வருது. சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான், நீங்கள் தான் கேட்கவும் மாட்டீங்க, நம்பவும் மாட்டீங்க. என் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே இருக்கான், இந்த மாதிரி சொல்லாதீங்க ஜெஃப் அப்படின்னா அவனை கன்வின்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் பைய போய் உங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கே டச்சப் பண்ணிவிட்டு லைட் மார்க்கெல்லாம் உங்கள் பேக்கை ஷோல்டர் போட முடியல, அதையும் போட்டுக்கிட்டு ஸ்டெப்பில் நடக்கவே முடியல. பைய நடந்து கீழே இறங்கி வர்றீங்க. கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. நீங்களும் பைய கீழே இறங்கி போய் பார்க்குறீங்க. ஹாலில் ஜெஃபர் அவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜெஃபரை பார்த்தோன்னே ஷாக்கு, அவங்க கண்ணில் டியர்ஸ் வருது. எல்லாம் இறங்கி போய் நிற்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க, உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க. ஜெஃபர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஜெஃபரோட அம்மா அப்பாவும் நான் ஜெஃபர் வீட்டில் சொல்லியிருப்பான். ஜெஃபரோட அம்மா தான் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களையும் பார்க்குறாங்க. டே ஜெஃப், என் மருமக ரொம்ப அழகாக இருக்காடா சொல்லி பேசுகிறாங்க. ஜெஃபரோட அம்மா பார்த்துட்டு ஜெஃபரை பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறீங்க. அம்மா வாடா ஒயின் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சுடா? இல்லை, காலுக்கு என்னடாச்சு? இல்லை ஆண்டி, கீழே லைட்டாக விழுந்துட்டேன். அம்மா ஓடியாராங்க. என்னாச்சு ஒயன்? இல்லைம்மா, ரெஸ்ட் ரூமில் கீழே விழுந்துட்டு அப்படின்ட்டு உங்களால் முடியல, சொல்லவே முடியாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களையும் அந்த ஷோபாவில் உட்காரச்சிட்டு ஜெஃபர் தான் பேசுகிறான். நானும் ஒயனை லவ் பண்ணுறோம், எனக்கு ஒயனை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அப்பாட்ட தான் பேசுகிறான். ஃபைனல் முடிச்சுட்டு என் அப்பாவோட கம்பெனி தான் நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் அங்கிள், உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. எல்லாம் கேட்டோன்னே உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாங்க.
நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஜெஃப்ரோட அப்பா அம்மாவும் ஆமாம் எங்களுக்கு ஒரே பையன்தான், பொண்ணு கொடுங்க, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, பையனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் நிறைய இது பேசுகிறாங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு எங்க என்னங்க இது என்னடி என்கிட்ட கேட்டால் மட்டும் எப்படி தெரியும்? உன் பொண்ணுகிட்ட கேட்டால் தான் தெரியும். காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சா லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கா. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவங்க பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு பயப்படாத ஒயன், என் அம்மா எல்லாம் பேசிடுவாங்க, உனக்கு எனக்கும் மேரேஜ் தான் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறான். ஆனால் ஒயன் அழுகாதடி, நீ அழுதா எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவங்க அம்மா அப்பாவே டேய் நாங்களாம் இருக்கோண்டா அம்மா அப்படின்ட்டு அவனும் சிரிக்கிறான். உங்கள் அப்பா அம்மா பேசிட்டு வெளில வந்தா ஜெஃபர் தான் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு உங்களையும் பார்க்குறாங்க. ஜெஃபரோட அம்மா அப்பாட்ட தான் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்ட்டு உங்களும் சொல்கிறாங்க. சரிங்க உங்களும் பேசிட்டு ஜெஃபரும் ஹாப்பியாக அகெயின் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அதை உங்கள் அப்பா அம்மாவும் பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. அவங்களும் அங்கிள் ஆண்டி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு போகிறான். உங்கள் அப்பா அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அப்பாவும் ஆஃபீஸ் போயிடுறாங்க. உங்கள் அம்மாவும் எதுவுமே பேசலை, ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிட்றீங்க. உங்கள் ஃபோன் எடுத்து மாஹிக்கு கால் பண்ணி அவளை வர சொல்லியிருப்பீங்க. அவள் கூட தான் உட்காந்து நீங்கள் காலேஜுக்கும் போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். அம்மாட்ட கேட்டதுக்கு அவள் காலேஜுக்கு போயிட்டாடா, உன் கூட வரலையா அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்லை ஆண்டி, அம்மா கால் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் காலேஜில் இருக்கோம்னு சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கும் காலேஜுக்கு தான் போகிறான். வீட்டில் உங்கள் அம்மா தான் உங்கள் ஆண்டி அங்கிளுக்கு கால் பண்ணி நடந்ததை பூரா சொல்லியிருப்பாங்க. என்ன நீ சொல்கிறீங்க? ஒயன் லவ் பண்ணாளா? ஜஃபரவா? ஆமா நீ, நம்ம நினச்சது வேற நடக்கிறது வேற. விட்டு பேசிட்டு அவங்களுக்கு காலை கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் தான் காலேஜுக்குள்ளே போயிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நேரத்தில் ஜெஃபர் தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு கூட நிறையா பேசுகிறான். அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே பேசாமல். போயிட்டு வரேன் ஒயன் அப்படின்றான். திரும்பி அவனை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு என் மட்டும் ஆட்டுறீங்க. நீங்கள் ஜெஃபர் போகிறத பார்க்குறீங்க. உள்ள ஜங்கு கிளாஸ்க்குள்ளே வர்றான். ஜெஃபர் உங்கள்கிட்ட பேசிட்டு ஜங்குக்கையும் ஒரு மாதிரி முறைச்சிட்டு போகிறான். ஜங்குக்கு எதுவுமே கண்டுக்கல. உங்களை பார்க்குறான். அமைதியா உட்காந்துருக்கீங்க. ஏய் மச்சான், மச்சான் இன்னைக்கு லேட்டா வந்திருக்கேன், அதுவும் எனக்கு முன்னாடியே வந்துட்டா, என்னடா இப்பதான் வர்ற? எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சுடா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவன் சீட்ல உட்காந்துட்டு உங்களை பாக்குறான். ஒயன் இண்டி அமைதியா இருக்கா? ஜெஃபர் அவ்வளோ பேசுறாரு, அமைதியா சைலண்டா இருக்கா. இன்னைக்கு எதுக்கு எனக்கு கால் பண்ணி என்ன கூட்டி போ சொன்ன? ஏய் ஜங்கு கூட வரலையா என்ன? ஏய் ஜங்கு, என்னடா இன்னைக்கு ஒயனை கூட்டிட்டு போல, எனக்கு கால் பண்ணி வர சொன்னா? அது அவளுக்கு முக்கியமான வேலை கொடுத்துட்டேன், அதுதான் கஷ்டமா இருக்கும், அதான் முன்னாடியே போ சொல்லிட்டேன். என்னடா கொடுத்தா? அதாவட்டே கேளு. ஜங்குக்கு திரும்பி ஷர்ட்டை பிடிச்சி பல்லார்னு அரையிறீங்க. ஆகி அந்த கிளாஸு ஏன் ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே அமைதியா இருக்கான், பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். எவ்வளவுக்கு அடிக்கணுமோ அவ்வளவுக்கு அடிக்கிறீங்க. உங்க கை வலிக்க வலிக்க உன்னை போய் ஃப்ரெண்டு நினைச்சல, செருப்பு கட்டி இனிமே அடிக்கணும். இனிமே ஓஞ்சில கூட முடிச்சிடாத, பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இந்த கிளாஸை விட்டு நடக்க முடியாம வெளில போறீங்க. ஜங்குக் அமைதியா அந்த பிச்சு டம்முன்னு உட்காடுறான். ஆனா அவன் அடிச்சுட்டு போறா, என்ன ஆச்சு? ஆகிதான் பாக்குறான். உங்க கூட ஃபேஸே அப்படி ஜவந்திருக்கு. செடில கண்ணை கலங்கி எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்கான். நீங்க வெளியில போய் ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும், அங்க போய் அப்படி தேம்பி தேம்பி அழுகுறீங்க. ஆகி உங்க பின்னாடிதான் ஓடியாந்துருப்பா. என்னன்னு கேட்டிருப்பா, எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. அங்க ஆமாம்மா எல்லாம் கேட்டிருப்பாங்க, எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். ஜங்குக்கா லவ் பண்ணியிருப்பாளுங்களடா ஒரு மாதிரி சைட்லாம், அவளுக்குலாம் செம்ம கோவம் ஜங்குக்கு அடிச்சதை. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ப்ரொஃபஸர் தான் வந்திருப்பாரு, உங்களை கேட்டிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டும் நல்ல பொண்ணு தான், அவங்களுக்கு செம்ம கோவம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை போய் கூட்டுற சொல்லியிருப்பாங்க. அவங்களே தேடி பார்த்துட்டு அவங்களையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, வெளியிலேயே நிற்கட்டும் அப்படின்ட்டு. மாஹிக்கு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நிற்கவே முடியல, செம்ம கால் பெயின், பாடிலாம் அவ்வளோ பெயினாக இருக்கும். அண்ணா அவ்வளோ கலங்குது. மாய்க்கு உங்களை பார்க்கல அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எதுக்கடி அழுகுற, எதுக்கடி ஜங்குக்கு போட்டு அடிச்சு அப்படின்ட்டு உங்களை கேட்டுக்கிட்டே இருந்திருப்பா. அவளை ஹக் பண்ணிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்றீங்க. ஷாக்கா அதெல்லாம் கேட்குறா. நீ சொன்னேன்லடி, அப்போ கூட நான் உன்னை தாண்டி திட்டுனேன், ஆனா ஜங்கு அவனை ஃப்ரெண்டா பார்க்கலடி,
ஜப்பர் அடிக்கடி சொல்லுவார், ஜங்கு உன்கிட்ட இருந்துக்கிறது பிடிக்கல, அவன் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கல, இதான் உன் ஃப்ரெண்டாக பார்க்குற அடிக்கடி சொல்லுவார். ஆனால் நான் அவரு கூட சண்டை போடு. ஆனால் ஜங்கு என் கூட எப்படி மாகி, அவன் எப்படி மாகி அப்படின்ட்டு அப்படி அழுகுறீங்க. அவள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, உனக்கு தெரியுமாடி, அவன் என் கூட ஃபர்ஸ்ட் இல்லடி. அவளும் உங்களை ஷாக்காக பார்க்குறா. என்னடி உனக்கு தெரியுமா, அன்னைக்கு நம்ம என்ன ஒரு கிளப்புக்கு கூட்டி போனேன்ல. ஆமாம் ஒயன். நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அன்னைக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு என் ஃபோனை கொடுத்து ஜப்பருக்கு கால் பண்ண சொன்னி. மகி, யாருக்கு நீ கால் பண்ண? நான் ஜப்பருக்கு தாண்டி கால் பண்ணேன். அப்போ என்னை ஜப்பர் கூட்டி போனது பாத்தியா? அது பார்க்கலடி. நானும் போதில் இருந்தேனா எனக்கு சரியா தெரிலடி. ஃபோனில் பார்த்தா தெரியும்டி நம்பரு அப்படின்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்து முந்தா நேற்று நைட்டு கால் பண்ண லிஸ்ட்டை பார்க்குறீங்க. இதெல்லாம் ஷிவர் ஆகுது. செக் பண்ணி பார்த்தா அந்த டைம் ஜங்குக்கு தான் கால் போயிருக்கு. தலையில அடிச்சுட்டு அழுகுறீங்க. மாகி ஃபோனை பார்க்குறா, சாரிடின்னு கேட்குறா. அவ்வளோதான், உங்களுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. இதெல்லாம் தான் மாகிட்ட சொல்லி அழுதுருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, எல்லாம் நம்மளட்டு தான் அப்படின்னு. ஜங்குக்கு இப்படி பண்ணுவானா அப்படின்ட்டு 3 டைம் ஸ்கிப் ஆகுது. வெளில தான் ப்ரொஃபஸர் வந்து ரெண்டு பேத்தையுமே ஒரு மாதிரி திட்டிட்டு எல்லா நோட்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் மாஹி கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. மாஹி ஜங்குக்கு பார்த்து அப்படி முறைக்கிறா. ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு ஒயன் எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்ட்டு. ஆனால் ஜங்கு எதை பற்றியுமே கவலைப்படலை. உங்கள் கையை பிடிக்கிறான். அவனை பார்த்து முறைக்கிறீங்க. என்னொருத்திட்ட போய் கையை பிடிச்ச என் கையால் அடிக்க மாட்டேன் உனக்கு, அவ்வளோதான். மாஹி தான் அதுக்கப்புறம் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம கோவம் வருது. மார்னிங் அவன் கண்ணை முழிச்சு பார்த்துருப்பான். அவனுக்கு நைட் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கு. என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பக்கத்தில் திரும்பி பார்த்தா நீங்கள் இல்லை. எந்திரிச்சு வீட்டில் உட்காரான். ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எப்படி வந்தானோ அப்படியே கீழே இறங்கி அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கும் போய் அவன் பெட்டில் போய் படுத்துட்டு சீலிங்கை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். கொஞ்ச நேரத்தில் அவனும் காலேஜ் கிளம்பி தான் வந்திருப்பான். இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கேன்டீன் போயிருப்பீங்க. ஜெஃபர் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வர்றான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒடியாந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோதான், ஒரு வழியில் கத்துறீங்க. ஏய் என்னாச்சு ஒயன்? ஒன்றும் இல்லை ஜெஃப். ஏய் எதுக்கு இப்போ கண் கலங்குது? மாகி தான். ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான். ஒயன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்ட்டு கேட்குறான். இல்லை வேணாம் அப்படின்றீங்க. ஒயன் ஒரு குட் நியூஸ். நீங்களும் என்னன்னு பார்க்குறீங்க. இன்னும் 2 டேஸில் உனக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட்டு அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறான். நாளைக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இங்கே செஃபரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஒயன் உனக்கு ஹாப்பியா இல்லையாடி? எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. 1 மந்தில் மேரேஜ். ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இந்த கேன்டீன்லேயே ஒரு மாதிரி ட்ரீட் கொடுக்குறான். என்கேஜ்மெண்ட் சொல்லாமல் இன்னைக்கு என்னோட செலவு தான் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறான். அவங்களும் ஹாப்பியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துருக்கீங்க. மாகிக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஜெஃபர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். நீங்கள் எல்லாத்துக்கும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நேரத்தில் ஜங்கு கூட கேங் வருது. நான் மச்சான் தட்டப்படலாம் விருந்து நடக்குது. நான் மச்சான் நீ ஸ்பெஷலா அப்படின்ட்டு சாமவன் தான் கேட்குறான். அதுக்கு அவங்களும் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு ட்ரீட் வந்து ஜெஃபர் அப்படின்ட்டு. என்ன மச்சான் ஜெஃபர் ட்ரீட் கொடுக்குறானா? அப்போ என்ன சம்பவம்? பக்கத்தில் கேட்டான். தெரில, ஆனால் ட்ரீட்டு அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. மச்சான் அடா ஒசில்ல கிடைக்குது அப்படின்ட்டு அவங்கெல்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஜங்கு உங்களை தான் தேடுறான். பார்த்தா நீங்கள் ஜெஃபர் கூட உட்காந்துருக்கீங்க. மாஹி இருக்கா. ஜெஃபர் அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் ஷோல்டரில் கை போட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கான் சிரிச்சு. ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. அவனும் அவன் காசு கொடுத்துட்டு உங்கள் டைனிங் டேபிள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறான். ஜங்கு ஜெஃபர் கூப்பிட்றான். ஜெஃபரோட ஹேண்டை ஒரு மாதிரி பிடிச்சி தலையை ஆட்டுறீங்க. அவனும் உங்களையே பார்க்குறான். வேணாம் அவனை பார்த்துட்டு அவனும் அமைதியாயிடுறான். என்ன ஜெஃப்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ட்ரீட்டு
எது வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். போகலாமா? ஆ ஏய், சாப்பிடவே இல்லைன்னா? இல்லை, தலை வலிக்குது, என்ன கொஞ்சம் வெளில கூட்டி போகிறீங்களா? ஏன், நிஜமாவா? ம், ப்ளீஸ், என்னை கொஞ்சம் வெளில கூட்டி போகிறீங்களா? மாகிட்டையும் சொல்லிட்டு ஜெஃபர் கூட பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க. ஜெஃபர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அவன் ஷோல்டர் உங்களுக்கு ரொம்ப டயர்ட், உங்களால் உட்கார கூட முடியல. அவன் மேலே சாஞ்சுக்கிட்டு அவனை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. கண்ணில் டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஜங்குக்கு உங்க கூட இருந்தது சின்ன வயசில் எப்படியெல்லாம் நீங்கள் பேசியிருப்பீங்க ஒரு ஃப்ரெண்டா, எல்லாம் ஞாபகம் வருது. அவ்வளோ வலிக்குது உங்கள் மனசு. இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உங்களை இப்படி பார்த்துருக்கான் அப்படின்ட்டு. நான் ஜெஃபர் அவன் கூட ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் கூப்பிட்டு உங்கள் கூட வெளில போகிறது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கான், நீங்கள் எதுக்குமே ஆன்சர் பண்ணல. வேன் கூப்பிட்றான், எந்த சவுண்டும் இல்லை. அவனோட ஷோல்டர் நீங்கள் படுத்திருக்கீங்களடா, ஒரு மாதிரி தூங்கிட்டா போல் அப்படின்ட்டு அவங்களையும் லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஹேண்டிலில் பைக் விட்டு அவங்களையும் பிடிச்சிக்கிறான். ஒரு பார்க்குக்கு தான் கூட்டி போகிறான். பைக்லேயே அப்படியே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அவன் மேலே படுத்துருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மாஹி தான் ஜெஃபருக்கு கால் பண்ணுறா. ஏன்னா உங்கள் பேக்கு உங்கள் ஃபோனு எல்லாம் அவட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க, நீங்கள் மட்டும்தான் போயிருக்கீங்க. அவனும் அட்டன் பண்ணி சொல்லு மாஹி, நான் டைம் ஆச்சு, ஒயன் எங்கே அப்படின்னு கேட்குறான். இந்த கூட்டி வரேன் அப்படின்ட்டு அவனும் காலை கட் பண்ணுறான். உங்களை தான் கூப்பிடுறான். ஒயன் எந்திரடி, டைம் ஆச்சு. உங்கள் ஷோல்டர் ஒரு மாதிரி டேப் பண்ணுறான். அப்படின்ட்டு இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜெஃபரோட ஷோல்டரே படுத்திருக்கீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ஒரு பார்க்கில் இருக்கீங்க. நல்லா தூங்கிட்டீங்க. ஏய், நல்லா தூங்கிட்டடி, டைம் ஆச்சு, காலேஜில் மாஹி வெயிட் பண்ணுறா அப்படின்ட்டு ஜெஃபர் சொல்கிறான். நீங்களும் ஓகே ஜெஃபரை பிடிச்சிக்கிட்டு தான் நீங்களும் அப்படியே காலேஜ்கிட்ட தான் ஸ்டாப் பண்ணுறான். மாஹி இங்கே வெயிட் பண்ணுறான். கீழே இறங்கி ஜெஃபர்ட்டையும் பாய் சொல்லிட்டு மாஹி கூட தான் போகிறீங்க. அவளும் அமைதியாக இருக்கா. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களையும் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு பாய்டி அப்படின்ட்டு அவளும் வீட்டுக்கு போகிறான். நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா தான் ஒரு மாதிரி கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் எதுவுமே பேசாமல் அவங்க ரூமுக்கு போய் டோர் லாக் பண்ணிட்டு உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் நைட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாங்க. டோர் நாக் பண்ணால் டயர்டாக வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களை பார்த்தா, ஏய் என்னடி ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் இருக்கா, என்ன தூங்குனியா என்ன? நீங்களும் எதுவுமே சொல்லாமா ஆமான்னு சொல்கிறீங்க. சரி கீழே வா ஒயின் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. தலையை ஆட்டிட்டு நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வர்றீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. உங்கள்கிட்டயும் சொல்கிறாங்க, இன்னும் 2 டேஸில் உனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. உங்கள் அம்மாவை திரும்பி பார்க்குறீங்க. என்னடி இதுக்கு தானே ஆசைப்பட்ட, அதானே இந்த 2 டேஸாக மூஞ்சியை உருன்னு வச்சுருக்கா. உங்கள் அப்பாவும் திட்டுறாங்க உங்கள் அம்மாவை. ஏங்க சொல்ல மாட்டீங்க? நான் ஒன்று நினச்சேன், ஆனால் உங்கள் பொண்ணு ஒன்று நினச்சிருக்கா, என்ன பண்ணுறதுன்ட்டு உங்கள் அம்மா ஃபுட் வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவே பார்க்குறீங்க. என்னடி என்னையே பார்க்குற, அதான் சாதிச்சிட்டியே, உனக்கும் ஜெஃபருக்கு தான் என்கேஜ்மெண்ட். உங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, உன்னோட ஹாப்பினஸ் தான்டா எங்களுக்கு விட்டு உங்கள் அப்பாவும் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போயிடுறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு தான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணலாம்ட்டு ஜங்கு கூட அம்மா அவங்க ஃபேமிலி உங்கள் அப்பா கூட சரி ஓகே அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஜெஃபரை தான் லவ் பண்ணுறீங்க, அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. இதனால தான் 2 டேஸாக நீங்கள் உருன்னு இருக்கீங்கன்ட்டு உங்கள் ஃபேமிலி நினச்சிக்கிறாங்க. இப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இன்றைக்கி ஃபுட் சாப்பிடவே இல்லை. கிச்சன் எடுத்துகிட்டு போய் அதை சிங்கில் கொட்டிட்டு கையை கழுவிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப அழுகுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது என்ன யோசிக்கிறது எதுவுமே தெரியலை. ஜெஃபர் உங்களுக்கு கால் பண்ணுறான். நான் இந்த நியூஸ் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக உங்களுக்கு கால் பண்ணுறா, எடுக்கலை. டெக்ஸ்ட் பண்ணுறா, எடுக்கலை. இன்னைக்கு டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் வீட்டில் தான் 2 டேஸ்க்கு நீ காலேஜுக்கு போவேணான்றாங்க. ஏன்னா 2 டேஸில் என்கேஜ்மெண்ட், கொஞ்சம் அலைச்சல் வேணாம், வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் படுத்துக்கிறீங்க. நேற்றுக்கு உங்கள் அம்மா ஃபுட் கொடுக்குறாங்க, யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டீங்க. உங்கள் அப்பாட்ட தான் உங்கள் அம்மா பேசுகிறாங்க. என்னங்க, அவள் சொன்னதுக்கு தான் நம்ம ஓகே சொல்லிட்டோம்ல, அவளுக்கு பிடிச்சிருச்சுன்னு நம்மளும் ஓகே சொல்லிட்டோம், என்கேஜ்மெண்ட்டு வரப்போகுது. அப்புறம் எதுக்கு தான் உங்கள் பொண்ணு உருன்னு இருக்காளோ, ஒரே இதை கல்யாணம் வைக்க சொல்கிறாளா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு உங்கள் அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ரிலேட்டிவ்க்கெலாம் கால் பண்ணிட்டாங்க. இந்த சைடு ஜங்குக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல,
அதனால சரி கோவமா இருப்பான். இப்போதைக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவன் காலேஜுக்கும் போயிருப்பான். மாஹிக்கு தெரியும். ஏன்னா 2 டேஸ்ல என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. ஜெஃபரும் அவனோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் சொல்லியிருப்பான். மத்தது யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்ட்டு. நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஜங்குக்கே நீங்க சொல்ல வேணான்ருப்பீங்க. அதனால அவனும் எதாம மறைச்சிருப்பான். நீங்க 2 டேஸ்க்கு மட்டும் லீவ் அப்படின்ட்டு உங்க காலேஜ்லயே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அப்பா சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்களும் சாம்பிளுக்கு சொல்லியிருப்பீங்க. உங்க அம்மா தான் ஜங்கு கூட அம்மாட்ட சொல்லி புலம்புறாங்க. ஜங்கு கூட அம்மா தான் நம்ம என்ன அண்ணி பண்றது? அவங்க இன்னமும் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. நம்ம தான் ஏதோ லவ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நினைச்சோம். கடைசியில அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. என்ன நீ ஜங்குக்கு சொல்லிட்டீங்களா? இல்ல அவன் இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டான். நீ வந்து தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க. வீட்ல எல்லா ஆளுங்களும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. வீட்ல ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஜங்குக் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பான். நீங்க காலேஜுக்கு வந்திருக்க மாட்டீங்க. மார்னிங் வீட்டுக்கு வர்றான். அவங்க கூட அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவன் ஒரு மாட்டில் கத்தி விட்டுட்டு அவரும் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அகைன் காலேஜுக்கு தான் போயிருப்பான். டேய் இது சொல்லி கேட்டுட்டு போடா அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டான். காலேஜுக்கு போனா இன்னைக்கும் வந்திருக்க மாட்டீங்க. ஏய் ஜெஃபரும் வந்திருக்க மாட்டான். கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பா. ஜங்கு இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டேன். உன்னை ஃப்ரெண்டா தானே பார்த்தா இப்படி பண்ணியிருக்க அப்படி இப்படின்ட்டு அவளும் திட்டியிருப்பான். ஆமாமோட்ட தான் சொல்லி புலம்புறான். விஷ்ணுக்கெல்லாம் எல்லாத்துட்டையும் சொல்லியிருப்பான். எனக்கும் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்குலாம் ஷாக்காக இருந்திருக்கும். சாம்பமவன் தான் ஒரு மாதிரி முக்காடு போட்டுட்டு டே மச்சான் எனக்கு முன்னாடியே தெரியும்டா அப்படி இப்படின்றான். எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஏன் ஜங்குக்கும் பார்க்குறான். ஏ மச்சான் நீ அன்னைக்கு உழம்புனதை நான் கேட்டேன்டா. அதான் அன்னைக்கு பைக்கில் போயில கூட மச்சான் அது உண்மைதான் கேட்டேன் அப்படின்ட்டு சொன்னேன்லாம் மச்சான் அதான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உளறான். ஏய் அன்னைக்கு டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்கு வீட்டுக்கு தான் போகிறான். இன்னைக்கு கண்டிப்பாக உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. வீட்டில் பார்த்தா ஜங்கு கூட அம்மா அப்பா எங்கேயோ ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவனும் பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காம ரூமுக்கு போயிடுறான். ஜங்கு கூட அம்மா தான் ஜங்கு கூட ரூமுக்கு போயிட்டு டேய் ஃபுட்லாம் சமைச்சு வச்சுட்டேன். நாங்கள் வர லேட் ஆகும். சாப்பிட்டு தூங்கு. எங்கே போகிறீங்க? நாங்கள் எங்கே போனால் உனக்கு என்னடா? அல்ல அப்படி கத்துனல சாப்பிட்டு படு. இட்லி ஆமா ஏன் முடி ஜங்கு எதுவுமே பேசாது அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் கீழே போயிடுறாங்க. ஜங்குக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு. சீலிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்களை பார்க்கணும் போல தோணுது. அவனும் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பைக்ஸாவே எடுத்துட்டு பைக் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த டயத்தில் சாமாவும் தான் கால் பண்ணி ஒரு மாதிரி அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. ஏய் என்னடா உனக்கு மச்சான் இங்க வாடாடே. ஏய் ஏதாவது போகல தாண்டா கூடல கரடி மாதிரி வருவியாடா. ஏய் வந்து தொலைறண்டா அப்படின்னா ஜங்குக்கும் போறான். ஆனா அந்த இடத்துல சாமாவும் இல்ல. ஏன் கால் பண்ணா ரிங்க போகுது. ஜான் தான் எடுக்கிறான். ஏய் எங்கடா இருக்க? வந்து பார்த்தா இல்ல. ஏய் மச்சான் ஜங்கு இவங்களும் அழுதுகிட்டு ஒரு பிளேஸ் சொல்றாங்க. அங்கதான் ஜங்குக்கும் வர்றான். பார்த்தா சாமோட அம்மா அப்பா அழுதுகிட்டு ஜானும் விஷ்ணு கூட ஒரு மாதிரி கண் டீயர்ஸோட வெளில இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. ஏய் எங்கடா ஜாமாமா? ஏய் மச்சான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. எடுத்தோனும் உனக்கு தான் மச்சான் கால் பண்ணியிருக்கான். அங்க ஒரு மாதிரி தலையில அடிச்சிருக்கான். ஏன்னா அவன் ஒரு மாதிரி கடுப்பா ஸ்லோவா போயிருப்பான். ஒரு மாதிரி தம் அடிச்சுக்கிட்டே. அதுக்கப்புறம் அவனால முடியல. அதனால விஷ்ணுக்கும் ஜானுக்கும் கால் பண்ணியிருப்பான். இங்கே தான் கூட்டி போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துருப்பாங்க. ஒரு மாதிரி தலையவே கிரிப்பா பிடிக்கிறான். அவங்க அம்மாட்டெல்லாம் கேட்குறான். ஆமா உனக்கு தான் கால் லைட்டாக உடஞ்சிருக்கும். ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 ஹவர்ஸ் ஆகுது. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. டாக்டர் வெளியில் வராங்க. எல்லாம் கேட்குறாங்க. ஓகே தான் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக் நடந்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சாமுவும் எப்பயுமே லுசுத்தனமான வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லாமே ஜங்குக்கும் இருக்க முடியாது. எதாக இருந்தாலும் மக்கர் பண்ணுவான். மக்கர் பண்ணிட்டு அடி வாங்குவான். ஜங்குக்கே ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. விஷ்ணுலாம் அழுகுறான். ஏய் ஒன்றும் ஆகாதுடா. ஏய் இல்லைடா அவன் எப்படி இருந்தான் தெரியுமா மச்சான்? வலிக்குது வலிக்குதுன்னு அப்படி அழுதான்டா. இப்போ கூட மச்சான் உன்னை தாண்டா கேட்டான். நான் சொல்லி அழுகுறாங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. டைம் ஆகுது. கொஞ்சம் கழிச்சு தான் அவனை போய் பார்க்க போனா அவன் அப்படியே ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகி படுத்திருக்கான். கால்லாம் அவ்வளோ பெரிய கட்டு. அவன் மேலே பூரா அங்கங்கே பிளட்டு. அம்மாலாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னைக்கிட்டே அப்படியே போகுது. மார்னிங் தான் அவன் கண்ணு முழிச்சே பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏ மச்சான் காலு வலிக்குதுடா. என்னடா அப்புறம் எதுக்குடா பைக் ஓட்டுற? ஏ என் அப்பா புதுசா வாங்கி கொடுத்தாண்டா அதான் இல்லைன்னு ஓட்டினேன். முன்னாடி அவனா வந்துட்டான்டா அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி ஒப்பாரி வச்சு அழுகுறான். கொஞ்ச நேரம் அப்படியே பேசுறாங்க. காலேஜுக்கும் டைம் ஆகுது. ஏ போலையாடா நீங்க? ஏடா இன்னைக்கு ஒரு நாள்
காலேஜ் போலாட்டி ஒன்றும் இல்லைடா, எனக்கு இப்படி ஆயிடுச்சுலடா, எப்படிடா காலேஜ் போவோம் அப்படின்ட்டு அன்னைக்கு 3 பேருமே சாமுனுக்கு தான் ஃபுட்டு அது இதுன்னு அன்னைக்கு லீவு போட்டு அப்படியே பார்க்குறாய்ங்க. ஜங்குக் வீட்ல இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. ஜங்குக்கு தான் ஃபோன் கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. தெரியும் காலேஜ் போதான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அவன் வந்திருக்கவே மாட்டான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6:30க்கு தான் வீட்டுக்கே போறான். ஜங்குக்கோட அம்மா அப்பாவுக்கு செம்ம கோவம் ஜங்குக் மேல. ஏய் ஜங்குக் நில்லுடா. இன்னும் ஸ்டெப்ல இருந்து கீழே திரும்பி பார்க்கறான். கால் பண்ணா எடுக்க மாட்டியாடா? கால்ல இருந்து எங்கடா போன? காலேஜுக்கும் போல. எங்க போன? அம்மா அது சாமுனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் அன்னைக்கு அங்கேயே இருந்துட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றான். உங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எப்பரா இருக்கு அப்படிலாம் கேக்குறாங்க. நல்லா இருக்காமா. என்ன 1 மந்த் நடக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடா அப்படியே போறான். ஜங்குக்கு அம்மாவுக்கும் சரி இதை எதுக்கு சொல்லதுக்கு அவனே ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு அவனும் போகிறான். இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கோட அம்மாவுக்கு. தன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்கேஜ்மெண்ட் கூட அவனால் வர முடியலை அப்படின்ட்டு. ஜங்குக்கோட அம்மாவுக்கும் கஷ்டமாக இருக்கு. அப்படியே அன்றைக்கி நைட்டே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தான் எப்பயும் போல மாதிரி காலேஜுக்கு ரெடியாகி கீழே வர்றான். அவனும் ஃபுட் சாப்பிட்டு உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் பேக்கு பைக் சாவிலாம் எடுத்துகிட்டு வேகமாக பைக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வர்றான். நீங்கள் ஜெப்பரோட பைக்கில் உங்களுக்கும் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீடை பார்த்தாவே ஒரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணி ஃபங்க்ஷன் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டை பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜஃபர் கூட போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டு முன்னாடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பைக்லேருந்து கீழே இறங்கி வீட்டுக்குள்ளே தான் போகிறான். கொஞ்சம் பேர் ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க. ஏன்னா நேற்றுனோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கும். உங்கள் அம்மா தான் அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் போய் உங்கள் அம்மா கிட்ட நிற்கிறான். ஆண்டி திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கை பார்த்தா அவ்வளோ முறைக்கிறாங்க. என்ன ஆண்டி வீடலாம் என் கூட பேசாதடா. ஏன் ஆண்டி நேற்று ஏன்டா வரல நீ? என்ன ஆண்டி என்னன்னு கேட்குறேன். ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் அது கூட வரமாட்டியா? நீட்ட சொல்லி எத்தனை தடவை கால் பண்ணா காலை கூட எடுக்க மாட்டேன். பேக்கு பைக் சாவிலாம் எடுத்துகிட்டு வேகமாக பைக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வர்றான். நீங்கள் ஜெப்பரோட பைக்கில் உங்களுக்கும் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீடை பார்த்தாவே ஒரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணி ஃபங்க்ஷன் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டை பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜஃபர் கூட போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டு முன்னாடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பைக்லேருந்து கீழே இறங்கி வீட்டுக்குள்ளே தான் போகிறான். கொஞ்சம் பேர் ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க. ஏன்னா நேற்றுனோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கும். உங்கள் அம்மா தான் அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் போய் உங்கள் அம்மா கிட்ட நிற்கிறான். ஆண்டி திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கை பார்த்தா அவ்வளோ முறைக்கிறாங்க. என்ன ஆண்டி வீடலாம் என் கூட பேசாதடா. ஏன் ஆண்டி நேற்று ஏன்டா வரல நீ? என்ன ஆண்டி என்னன்னு கேட்குறேன். ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் அது கூட வரமாட்டியா? நீட்ட சொல்லி எத்தனை தடவை கால் பண்ணா காலை கூட எடுக்க மாட்டேன். அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ஜங்குக். எல்லாம் வந்திருந்தாங்க ஒன்றை தவிர. நீயும் வருவன்ட்டு எவ்வளோ நேரம் தெரியுமா வெயிட் பண்ண? ஆண்டி யாருக்கு என்கேஜ்மெண்ட்? ஜங்குக் விளையாடாதடா அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே அடிக்கிறாங்க. ஆண்டி சத்தியமா தெரில. ஏய் ஜங்குக் நேத்து ஒயனுக்கு என்கேஜ்மெண்ட்ரா. ஏன் அண்ணி சொல்லலையா? நான் தான் அண்ணிட்ட சொல்லிட்டேனே. ஏன் உனக்கு கூட தெரியாத ஜங்குக் நீ கூட மறைச்சிட்டேல ஒயன் லவ் பண்றத. நானே நம்பலடா என் பொண்ணு லவ் பண்ணுவாளான்ட்டு. நான் நினைச்சேன் உங்க 2 பேத்துக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனா பாரு அவ உனக்கு முன்னாடி லவ் பண்ணி மேரேஜே பண்ணிக்க போறா. ஆண்டி புரியல அப்படின்ட்டு உங்க அம்மா தான் 2 டேஸ்க்கு முன்னாடி ஜெஃபரோட அப்பா அம்மா வந்திருப்பாங்களடா அதெல்லாம் சொல்லிட்டு நேற்று உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது எல்லாம் ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணி இந்த வைங்க நான் வரேன் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு. டேய் ஜங்குக் வீடா வேலை இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. ஜங்குக்கும் அப்படி தான் தலை ஒரு மாதிரி சுற்றுது. கேர் ஆகுறான். வீடே ஒரு மாதிரி ஆகி அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருண்டுக்கிட்டு வருது. அது ஒரு மாதிரி கத்தி பேசுகிறாங்க. அவன் காதில் எதுவுமே விழுகலை. அப்படியே ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளில போய் அவன் பைக்கில் போய் ஒரு மாதிரி கையை வச்சு நிற்கிறான். என்கேஜ்மெண்ட்டா? அவன் கூட வாடி எப்படி பண்ணிக்கிட்ட? எப்படி என்னை விட்டு எப்படி பண்ண அப்படின்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டிட்டு காலேஜுக்குள்ளே தான் வர்றான். ஜெஃபர் தான் அவங்கள கூட்டி போய் அவனோட கிளாஸில் அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரிங்கை காட்டுறான். உங்கள் கையை தூக்கி காட்டுறான். அவனோட ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கங்க்ராச் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக அவங்க கூட சிரித்து பேசிக்கிட்டு உங்கள் கிளாஸ்க்கு உங்களையும் உங்கள் கிளாஸில் விடத்துக்கு வர்றான். ஜங்கு செம்ம ஃபாஸ்ட்டாக
அவன் பைக் ஓட்டு வந்து அவனுக்கு ஒரு மாரி காலே ஸ்லிப் ஆயி பைக்லேருந்து அப்படியே கீழ விழுந்துடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஜானு, விஷ்ணு தான் பார்த்துட்டு ஜங்குக்கிட்டயே ஓடியாராங்க. "டேய் மச்சான் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு?" அவன் அப்படியே வேகமா ஃபாஸ்ட்டா முன்னாடி போய்க்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "டேய் என்னடா மச்சான்?" அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. கையிலலாம் ஒரு மாரி பிளட்டா இருக்கு. உங்க கிளாஸ்க்குள்ளேயும் ஜெஃபர் கூட்டிட்டு வந்து உங்க கிளாஸ்லயும் காட்டுறான். உங்க ஹேண்டையும் அவனோட ஹேண்டையும் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்ட்டு. மாஹிக்கு தெரியும். உங்க கிளாஸ் ரூம்லாம் பார்க்குறாங்க ஷாக்கா. ஜெஃபருக்கு தான் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கன்கிராட்ஸ் சீனியர் அப்படின்ட்டு எல்லாமே சொல்றாங்க. ஜெஃபருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மாஹியும் உங்க பக்கத்துல வந்து ஹாப்பி லைஃப்ன்றா. நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா அவளுக்கு கை மட்டும் கொடுக்குறீங்க. ஜம்முன்னு ஒரு சவுண்டு. நீங்களும் பாக்குறீங்க, அந்த கிளாஸ் ஜெஃபர் எல்லாம் பாக்குறீங்க. உங்களோட கையும் ஜெஃபரோட கையும் ஒரு மாதிரி அந்த ரிங்க காட்டினபடி இருக்கு. உங்களுக்கு செம்ம கோவம் கண்ணுல அப்படி இருக்கு. இவங்க ரெண்டு கையும் பாக்குறான். இல்ல ரிங்கு போட்டிருக்கு. ஜெஃபர் தான், ஜங்கு நீ தான் வரல, இது எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு ஆமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஜெஃபரை பிடிச்சு லிப்ஸ்லயே கிஸ் பண்றீங்க. ஜெஃபரும் உங்களே பாக்குறான். ஜங்குக்கும் அப்படியே அவ்வளோ கோவத்தோட பாக்குறான். ஏன்னா ஜங்குக்கு பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், அவ என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. ஜெஃபரோட லிப்ஸ்ல மட்டும்தான் உங்க லிப்ஸை வச்சிருப்பீங்க. ஆனா ஜெஃபர் உங்களுக்கு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நீங்க ஒரு தடவை கூட கிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அவனும் கேட்டிருப்பான். உங்க ஹிப்ல வச்சு அங்கேயே கிஸ் பண்றான். எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி கத்துறாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான், அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியில போயிட்டான். என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஜானு விஷ்ணு இதை பார்த்துட்டு இதனாலதான் அப்படின்ட்டு ஜங்குக்கு பின்னாடியே போயிடுறான். ஜெஃபர் ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க. அவனும் உங்களை பார்த்து அவ்வளோ பிரைட்டா சிரிச்சிட்டு, தேங்க்ஸ் ஓஹன், என்கேஜ்மெண்ட் கூட எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் ஆல்ரெடி. உன்னோட கிஸ்ஸு ஃபர்ஸ்ட் கிஸ் இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொன்னோன்னே கண்ணில் டியர்ஸ் வருது. நான் ஜங்குக்கு தான் எல்லாமே எடுத்துக்கிட்டானே, இல்லை எங்கள் ஃபர்ஸ்ட் கிஸ் வரப்போகுது. அவனும் உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஓகே ஓஹன் அப்புறம் தேங்க்யூ அப்படின்ட்டு அவனும் வெளில போயிடுறான். ஒன்றும் சுத்தமாக முடியலை, அந்த இடத்துல ஒரு மாதிரி நிற்கவே முடியல. உங்கள் கண்ணை தொடச்சிட்டு அந்த கிளாஸை விட்டு வெளில தான் ஓடுறீங்க. ஆகியும் ஒரு மாதிரி கத்துறான். முன்னாடி திரும்பி ப்ளீஸ் என் பின்னாடி வராது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி ஷைல தான் போகிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. இங்கே ஸ்டெப்பில் ஏறி போய் டெரஸ் இருக்குல்லடா, அதனால் முடியல. அந்த ஸ்டெப்புக்கு சைடாக வால் இருக்கும். அதில் கீழே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே உங்கள் நீஸ் ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறீங்க. உங்கள் மனசு அவ்வளோ பெயின் ஆகுது. உங்களுக்கு முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. உங்கள் கண்டியஸோட நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜங்கு செம்ம கொலவரியில் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் காண்டாயிட்டு தான் ஸ்டெப்பில் ஏறி டெரஸ்க்கு வந்திருப்பான். அவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கு கூட ஒரு மாதிரி கத்தி விட்டுருப்பான். மேலே வந்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பான். அதனால அவன் அங்கிட்ட போய் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த டயத்தில் தான் உங்களோட அழுகு சவுண்டு கேட்டிருக்கும். வந்து லைட்டாக எட்டி பார்த்துருப்பான். அதான் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறான். ஏண்டி எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் என் முன்னாடியே கிஸ் பண்ணுவேன். உங்கள் முடியை பிடிச்சி தூக்குறான். உங்களுக்கு வலிக்குது. உங்கள் ஃபேஸ்லேயே பல்லார்னு அரைகிறான். ரங்குக்கு பார்க்குறீங்க. இது வரைக்கும் உங்களை அடிச்சிருக்க மாட்டான். உங்கள் முடியை பிடிச்சி அவனுக்கு க்ளோஸாக இழுக்கிறான். அப்படி வலிக்குது உங்கள் முடி. ஐயரா ஐயரா பொறுக்கி. ஓ பொறுக்கி புருஷனை பார்த்து பொறுக்கின்றியாடி? யாருடா நீ? யாடா உன்னை எப்படி நினைச்ச தெரியுமா? கூட பிறந்த ரத்தரா, ஒரு ஃப்ரெண்டா பார்த்தா உன்னை போய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. கையெடு, பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் கையை எடுத்துடுறீங்க. என்னமோ கிரிப்பா பிடிச்சி உங்களை வாலில் லாக் பண்ணுறான். ரெடி சொன்ன ஏன்டி என்ன ஃப்ரெண்டாக பார்க்குற? உன்னை எப்பவுமே பொண்ணோட்டே தாண்டா பார்த்தேன். என்னைக்காவது சொல்லியிருக்கனாடி என் ஃப்ரெண்டுன்னு. அப்புறம் இது உனக்கும் கல்யாணம் ஆக போதா? தப்பறி நான் இருக்கல உனக்கு கல்யாணம் ஆகும். இதில் போனா உனக்கு எனக்கும் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தாண்டி. எல்லாம் நான் தானே பண்ணேன். அப்புறம் எப்படி அவன் உனக்கு தாலி கட்டுவான்? ஜங்கு உனக்கு அசிங்கமா இல்லை? உனக்கு தாண்டி அசிங்கமே இல்லாம என் கூட படுத்துட்டு அவனுக்கு கை நீட்டி இருக்க. உங்க கையில போட்டிருக்க ரிங்க தான் அவ்வளோ வெறித்தனமா அதை கலட்டுறான். ஜங்கு என்னடி அவன் கழட்டையில அவனோட நெல் மார்க் அப்படியே உங்களுக்கு காயமாகுது. கழட்டி ஒரே வீசு தான். எங்க விழுந்துச்சுன்னு கூட தெரியல. உங்களை வாழ லாக் பண்ணி முன்னாடி
ஏன் முன்னாடி கிஸ் பண்றல? இந்த லிப்ஸ் தானடி கிஸ் பண்ணுச்சு. அவன் ஸ்மோக் பண்ணிட்டு உங்க வாய்க்குள்ள அதை ஊத்திட்டு அப்படி கிஸ் பண்றான். இரும வருது. அது மவுத்துக்குள்ள அகைன் அவனுக்கு போகுது. செம்மையா கிஸ் பண்ணி பைட் பண்ணி பிளட்டே வருது. அவங்களால மூச்சு விட முடியல. கிஸ் பண்ணிட்டு உங்க லிப்ப விடுறான். கண் டீயர்ஸோட பாக்குறீங்க. இதுக்கப்புறம் உனக்கு கிஸ் பண்ணா நான் நினப்பு தாண்டி வரணும். உங்க நெக்க பிடிச்சிருப்பால ஒரு மாதிரி தள்ளி விட்டு அவன் கீழே இறங்கி போயிடுறான். இல்லை உட்காந்து செம்மையா அழுதுருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க அன்னைக்கு காலேஜ்குள்ள போவே இல்லை. இதான் கொஞ்சம் கழிச்சு உங்களையும் கீழே கூட்டிட்டு வீட்டுக்கும் போயிருப்பான். எஃபர்ட்டை தான் சொல்லியிருப்பா கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் எதுவும் கண்டுக்கல. ஓகே ரொம்ப டயர்டா இருப்பா. நேத்து பூரா ரிலேட்டிவ் அது இதுன்னு வந்தனால சீக்கிரம் போயிட்டான் அப்படின்ட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ட்ரீட் வைக்கிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்பெல்லாம் நீங்க சரியா காலேஜ்க்கு வர மாட்டீங்க. ஜங்குக்கும் அப்பப்போ உங்களை வந்து வீட்டில் பார்க்க வருவான். நீங்க ஜெஃபர் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. இப்பெல்லாம் டெய்லி ஜெஃபர் தான் உங்க வீட்டுக்கு வர்றான். அடுப்பா இருக்கும். உங்க அம்மா அப்பாலாம் இருப்பாங்க. இப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. ஆமாம்மா அவனுக்குலாம் இந்த நியூஸ் தெரியுது. அவனுக்கு இப்போ கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்டில் தான் இருக்கான். உங்களுக்கு தான் மேரேஜுக்கெலாம் ட்ரெஸ் எடுக்க தான் உங்கள் ஃபேமிலி ஜங்குக்கோட ஃபேமிலி அப்புறம் அர்ஜுனோட ஃபேமிலி எல்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க ஃபேமிலியோட. உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் வரமாட்டோன்றீங்க. அர்ஜுன் கூப்பிடுறான். இல்லை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. எல்லாம் உங்களுக்கு தான் சாரியெல்லாம் இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெஃபர் தான் உங்களுக்குன்னு ஒரு saree எடுக்கிறான். இது அழகா இருக்கும் அப்படின்ட்டு. உங்க அம்மாவுக்கு தான் கட்டிக்க போற பொண்ணுக்கு என் மருமையன் அழகாவே செலக்ட் பண்றான் அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க. ஜெஃபரும் ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவங்க அம்மா அப்பாவும் அண்ணி எங்களுக்கு கூட எடுக்கல என் பையன். என் வீட்டுக்கு போற மருமகளுக்கு எப்படி செலக்ட் பண்றான் பாருங்க அப்படின்ட்டு பேசுறாங்க. ஜங்கு கூட அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் ஓகே உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு ஜெஃபரோட அம்மா அப்பாவும் போயிடுறாங்க. உங்க அம்மா அப்பா ஜங்கு கூட அம்மா அப்பாவும் தான் அவங்கவுங்க கார்ல வர்றாங்க. சரி அண்ணி என்கிட்ட காட்டிருங்க வருங்கால புருஷனோட செலெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அது எப்படி பிடிக்காம இருக்கும் அண்ணி மாப்பிள்ளையும் அவ தானே செலக்ட் பண்ணா அப்படின்ட்டு உங்க அம்மாவும் உங்க அத்தையும் அதாவது ஜங்கு கூட அம்மாவும் பேசிக்கிறாங்க. சரி அப்படின்ட்டு உங்க அம்மா அப்பாவும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள தான் போறாங்க. பாருங்க உங்க பொண்ணு டோரை கூட லாக் பண்ணாம அப்படி என்னதான் பண்றாளோ இப்பெல்லாம் அவ சரியே இல்லைங்க. அவளுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணியும் ஹாப்பியாவே இல்லாம இருக்கா அப்படின்ட்டு உங்க அம்மா தான் கிச்சனுக்கு போயிடுறாங்க. சரி விடுமா அப்படின்ட்டு உங்க அப்பாவும் ரூமுக்கு போறாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அது அப்படிங்க பிடிக்காம இருக்கும். செலக்ட் பண்ணதே அவ தானே. அதனால அந்த சாரியும் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு உங்க அம்மாவும் போயிடுறாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பக்கத்துல ஹெல்ப் இருக்குண்டா அங்க வைக்கிறாங்க. சரி காட்டிக்கலாம் அப்படின்ட்டு இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்க அம்மா தான் குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்க ரூமுக்கு தான் வந்து பையன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு கத்தி கத்தி தாங்க முடியல அப்படின்ட்டு டோரை போட்டு தட்டுறாங்க. அது ஓப்பன் ஆகுது. எல்லாத்தையும் திறந்துக்கிட்டு என்னதான் பண்றாளோ. இருந்தாலும் என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் புருஷன் வீட்டுக்கு போறான் அப்படின்ட்டு உங்க அம்மா தான் ரூம்குள்ள வர்றாங்க. ரூம்ல இல்ல ரெஸ்ட் ரூமா கீழே வாடி சாப்பிட. அப்புறம் உனக்கு சாரிலாம் எடுத்தாச்சு. அதுவும் ஜெஃபர் தாண்டி செலெக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து பாரு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்புறாங்க. ரெஸ்ட் ரூம்ல இருந்து எந்த சவுண்டுமே இல்ல. என்ன எந்த சவுண்டுமே இல்ல. ஒயன் கூப்பிட்டுக்கிட்டே டோர் தான் நாக் பண்றாங்க. ரெஸ்ட் ரூம் டோரை அதுவும் ஓப்பன் ஆகுது. உள்ள பார்த்தா நீங்க இல்ல. உண்மையை சுத்தி பாக்குறாங்க. அங்கேயுமே இல்ல. உங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. ஸ்டெப்ல இருந்து கீழே போய் உங்க அப்பாவை தான் நல்லா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பாட்ட சொன்னா அவ இங்கதான் எங்காவது இருப்பா அப்படின்ட்டு உங்க அப்பா சொல்றாங்க. இல்லைங்க அவளை காணுங்க. மணி 7 ஆகுது. இந்த டயத்துல எங்க போறா? ஏய் நில்லடி கால் பண்றேன். வேலை ஜெஃபர் வந்திருக்கலாம். இந்த டயத்துல எப்படிங்க அவரே இப்பதானுங்க போனாரு அப்படின்ட்டு உங்க போனுக்கு கால் பண்ணா உங்க ரூம்ல தான் அடிக்குது. ஏய் அவர் ரூம்ல தாண்டி இருக்கா போ அப்படின்ட்டு உங்க அம்மா சொல்றாங்க. உங்க அப்பா சொல்றாங்க. உங்க அம்மாவும் ஓடி போய் உங்க ரூமை தான் ஓபன் பண்ணி பார்த்தா பெட்டுக்கிட்ட கிடக்கு. இதை எடுத்துக்கிட்டு கீழே வர்றாங்க. உங்க அம்மா கண்ணு டிஎஸ் காணுங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துல உங்க அப்பாவுக்கு கால் வருது. உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் வேகமாவே கிளம்பி உங்க கார் எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஃபாஸ்டா போறாங்க. என்னங்க இருடி அப்படின்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு காலிங் பில் தான் அடிக்கிறாங்க. ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜங்கு கூட அம்மா தான். உங்க கைகாலாம் ஷிவர் ஆகிக்கிட்டு அண்ணெல்லாம் கலங்குது. என்ன நீ அப்படின்ட்டு உங்க அம்மாவை தான் கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்பாலாம் என்னன்னு கேக்குறாங்க. ஜங்கு கூட அப்பா ஹால்ல ஒரு மாதிரி தலையில கை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு.
எங்க கூட அம்மா, என்ன நீ என் பொண்ணவே காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நீ இங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? வேணுது இங்க வந்திருக்காளா? எங்க கூடமா எதுவுமே பேசல, அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டோரை ஓபன் பண்ணிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நீ சொல்லிட்டு உள்ள எட்டி பாக்குறாங்க. அவ்வளவுதான், அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஜங்கு உங்க மேல படுத்திருக்கான். அங்க கூட அம்மா தான் அவங்க ஃபுட் சாப்பிட்றதுக்காண்டி ஜங்குக்கு தான் வீட்டில் இருக்கான், பைக் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நமக்கும் வந்திருப்பாங்க. 2 பேரும் பார்த்து வித்தவுட் ட்ரெஸ்ல ஜங்குக்கு உங்க மேலே படுத்திருப்பான். அவங்க அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு ஜங்குக்கு மேலே ஒரு மாதிரி பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு வெளியில வந்து அவங்க அப்பாட்டையும் சொல்லியிருப்பாங்க. தலையிலே கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. ஜங்கு கூட அம்மாவுக்கு என்ன சொல்றது என்ன பண்றேன்னே தெரியல. அவங்க அம்மா தான் உள்ளே வர்றாங்க. ஜங்கு கூட அம்மா போக வேணான்றாங்க. என்ன நீ இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு அழுதுகிட்டே போனா அங்க மேல படுத்திருக்கான். என் முதுகெல்லாம் ஒரு மாதிரி நெயில் மார்க்கு. உங்க அம்மாவுக்கு புரியுது உங்களை ஃபோர்ஸா எடுத்திருக்கான் அப்படின்ட்டு ஃபேஸ்லாம் டயர்டாயி அழுது பிங்க் ஆகி அங்கங்க பைட் மார்க்கு. அந்த பெட்ல என்னமோ தெரியுது மஞ்சள் கலர்ல. அவங்களும் அது கிட்ட போய் பாக்குறாங்க. உங்க கழுத்துல அவன் தாலியே கட்டிட்டான். வாயில கை வச்சுட்டாங்க. எதுவுமே சொல்லாம வெளில போய் தான் ஒரு மாதிரி அழுகுறாங்க. அங்க கூட அம்மா டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு கீழே இறங்கி அவங்களும் அழுதுட்டு ஜங்குக்கு எப்படி ஜங்கு கூட அம்மாவை பாக்குறாங்க. தெரியல நீ, நானும் இப்பதான் சாப்பிட கூப்பிடலான்னு போனா இன்னைக்கே ஷாக்கா இருக்கு. மார்னிங் தான்டா ட்ரெஸ் எடுக்க எல்லாம் போயிருப்பாங்க. ஜங்குக்கும் கூப்பிட்டுருப்பாங்க, அவன் வரலான் இருப்பான். ஏடா நீ காலேஜ் போறேன்னா போ அப்படின்ட்டு ஜங்கு கூட ஃபேமிலி உங்க ஃபேமிலி எல்லாமே ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. ஜங்குக்கும் கடுப்புல காலேஜ் போயிருப்பான். என்ன ட்ரெஸ் எடுக்க நீங்களும் போயிருப்பீங்க. அங்க பார்த்தா ஜெஃபர் இல்ல. கடுப்பா இருக்கு, உனக்கு அவ்வளோ வெறி ஆகுது. அப்பதான் ஜங்கு கூடமா ஜங்குக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் வெயிட் போறாளடா, அதனால சைஸ் கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரியுமா, ஏய் ஒயன் இன்னைக்கு வரலடா, அவ வீட்டில தான் இருக்கா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அவனோட சைஸ் சொல்லிட்டு அடுத்த செகண்டே அவன் உங்க வீட்டில் இருக்கான். டோர் நாக் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் காலிங் பெல்ல. நீங்க அப்பதான் கிச்சன்ல சாப்பிட்டு உங்க பிளேட்லாம் ஒரு மாதிரி எடுத்து வச்சுட்டு எல்லாம் வந்திருப்பீங்க. காலிங் பெல் சவுண்டு கேட்டு தான் நீங்களும் போய் ஓப்பன் பண்றீங்க. ஜங்கு உங்களுக்கு முன்னாடி நிக்கிறான். பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. டோர் நாக் பண்றீங்க, லாக் பண்றீங்க. ஆனா உங்க கையை பிடிச்சி உள்ள தள்ளிவிட்டு அவ டோர் லாக் பண்ணிட்டு என்னடி என்னவே தள்ளுற, போய் என் கையை பிடிச்சி தின்னடி ஒரு ரூமுக்கு கூட்டி போவ என்ன. ஜங்கு விட்டு விட்டு வெளில போ, விட்டு விட்டு வெளில போடா. அதப்பறி எல்லாம் எப்படி நான் போவேன். உங்களையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். கூட்டிட்டு போய் அவனோட பெட்ல போட்டிருப்பான். ஜங்கு என்ன பண்ற நீ பாரு ஜங்கு, என்ன விட்டுரு. ஃப்ரெண்டு நினைச்சு என் மனசவே உடைச்சிட்ட. இதுக்கப்புறம் ப்ளீஸ் உனக்கு கண்டாவே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்ல சொல்ல அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அத்தாண்டி ஃப்ரெண்டா பிடிக்கல, அப்ப பேசாம என் பொண்டாட்டி ஆயிரு. ஜங்கு என்ன பேசுற, எனக்கு 2 வீக்ல மேரேஜ், தயவுசெய்து ப்ளீஸ். அது அப்படி ஒருத்தவே இல்ல அவன் கூட வந்துட்டு அக்கா அவன்கிட்ட போறியா, மாறி பேசுறான். அவன் முன்ன மாதிரி இல்ல, நான் எல்லாம் சொல்லிட்டேன். அங்க உங்களே பாக்குறான். ஆமா, எனக்கு உனக்கு நடந்தது எல்லாம் ஜெஃப்ட்ட சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் அவனை ஏத்துக்கிறான். ஒண்ணு மாதிரி இல்ல அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க அழுதுகிட்டே. அந்த ரூமை விட்டு தான் வெளில போகணும்னு சொல்றீங்க. நான் ஜங்கு கேட்காம உங்களையும் பிடிச்சி அந்த வால்ல லாக் பண்ணி பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்து உங்க முன்னாடி தொங்க வைக்கிறான். ஜங்கு என்னடா பண்ற, இது அடிடா. அப்புறம் என்கிட்ட இருந்து போக மாட்டேலடி. அப்புறம் என் பொண்டாட்டியா என் வீட்டில் இருப்ப. நானும் உன் பின்னாடியே ஃப்ரெண்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டேன். எப்படி உன் பொண்டாட்டியா இதுவும் நான் டச் பண்ண வெட்டத்துக்கு நினைப்பான் அப்படின்ட்டு உங்க கழுத்துலையும் தாலி கட்டுறான். நீங்க எவ்வளவோ தடுக்கிறீங்க, முடியல. உங்க கழுத்துலயும் 3 முடிச்சு போட்டு அடுத்த செகண்டே உங்களை பெட்ல போட்டுதான் கூடயே இருந்துடுறான். 2 பேருமே டயர்ட்ல, நீங்க பெயின்ல அப்படியே தூங்கிட்டீங்க. அவனும் டயர்ட்ல தூங்கிட்டான். இதான் நடந்திருக்கும். கீழே ஹால்ல தான் ஒரு மாதிரி அவங்க தூங்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக்கு தான் எந்திரிக்கிறான். அவன் இன்னும் அவங்க மேலதான் படுத்திருக்கான். உங்களை பார்த்து ஒரு மாதிரி பிரேட்டா சிரிச்சுட்டு உங்க ஃபோர்கெட்ல கிஸ் பண்ணிட்டு ஐயோடைய பொண்டாட்டி குட் மார்னிங் அப்படின்றான். உங்க காது கிட்ட வந்து நீங்களும் ஐஸ் ஓபன் பண்றீங்க. உங்களை பாக்குறான், அவனே பாக்குறீங்க. லவ் யூடி, இதுக்கு தான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். எப்படா யாரும் இல்லை என் பெட்ல
காலைல எழுந்திரிச்சோன்னா உன்னை இப்படி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். கடைசியில் இன்னைக்கு தான் இல்லை, இனிமே இப்படி தான் அப்படின்ட்டு உங்கள் மேலே எந்திரிக்கிறான். ஒரு மாதிரி வலிக்குது. சாரிடி. உங்கள் மேலேருந்து எந்திரிச்சிட்டு படுத்துக்கா. பெட்ஷீட்டை போட்டு ரெஸ்ட் ரூமில் போய் எதுவுமே தெரியாத மாதிரி உங்களுக்கு நேற்று தான் மேரேஜ் ஆயிருக்கு, அதுவும் என்னமோ ரிச் மேரேஜ் பண்ண மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்கி வர்றான். கீழே பார்த்தா உங்கள் அப்பா அம்மா ஜங்கு கூட அம்மா அப்பா இருக்காங்க. அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். அங்கே கூட அம்மா தான் வந்தோன்னு அவன் ஃபேஸ்லேயே பல்லாருன்னு அரைகிறாங்க. என்னடா பண்ணியிருக்க, என்னடா பண்ண, ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அவள் ஆல்ரெடி லவ் பண்ணுற தெரிஞ்சு என்னடா பண்ண அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க 4 பேருமே தான். நீங்களும் ரூமில் ஒரு மாதிரி அழுகவே முடியலை. ஸ்டொமக்கெல்லாம் அப்படி பெயினாக இருக்குது. உன்னால் எந்திரிக்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. கீழே உங்கள் அம்மாலாம் ஒரு மாதிரி அழுகுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி திட்டி ஒரே பதில் தான், என்ன சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன் அப்படின்றான். என்னை விட்டு போகக்கூடாதுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றான். எங்கள் கூட அம்மா தான், ஏய் அவ ஜெஃபரை லவ் பண்ணுறாடா. அம்மா அது அன்னைக்கு நான் வீக்கு போனேன்ல, அப்போ தான் லவ் பண்ணியிருக்கா. அவள் லவ் பண்ணியிருக்க மாட்டாமா, அதான் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனாலும் கேட்காம ஒரு மாதிரி சண்டை போட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, என் பொண்டாட்டி இதுக்கப்புறம் அவ வரமாட்டா மாட்ட சொல்லிட்டு வெளில போயிடுறான். உங்க அம்மாவும் ஆன்ட்டியும் தான் உங்க ரூமுக்கு வந்து பார்த்தா அழுதுகிட்டு இருக்கீங்க, எந்திரிக்க கூட முடியல. உங்க அம்மா ஒருலாம் ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களால எந்திரிக்க கூட முடியல. அவங்க 2 பேரும் தான் உங்களை ஒரு மாதிரி தூக்கி ஃப்ரெஷ்அப் ஆக வைக்கிறாங்க. அவங்களே ஒரு மாதிரி பாவமாக இருக்குது உங்களை பார்க்கல, அப்படி இருக்குது. சங்கு கூட அம்மாவுக்குலாம் கஷ்டமாக இருக்குது, தன் பையன் இப்படி பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு இப்படி பைட் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தான் உங்கள் அம்மாவும் ஜங்கு கூட அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்கள் அப்பாட்டையும் சொல்கிறாங்க. அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டம், ஜங்குக்கும் அப்படி வெறுக்கிறாங்க. அவ்வளோ கோவம் வருது. இன்னைக்கு ஜங்கு காலேஜுக்கு போவே இல்லை. உங்கள் ஃபோன் வீட்டில் தான் இருக்குது, கால் அடிச்சுக்கிட்டே இருக்கான் எஃபர்ட். ஆனால் நீங்கள் அங்கே இருக்கீங்களடா, அதனால உங்கள் அம்மா அப்பாவும் இங்கே இருக்காங்க. ஈவினிங் போல தான் உங்கள் வீட்டுக்கும் போயிருப்பாங்க. மார்னிங்லேருந்து ஜெஃபர் உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பான். கால் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். நீங்கள் எடுக்காதனால உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணியிருப்பான். அவரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ ஈவினிங் டைம் போல தான் ஜெஃபரோட வீட்டுக்கும் கால் போகுது. ஜெஃபரோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. எப்படி ஜெஃபர்ட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அதையும் மறைச்சிடுறாங்க. அங்கே மார்னிங் போயிருப்பான்லடா, நைட்டு தான் வர்றான். உங்கள் அம்மா அப்பா எதுவுமே பேசலை. ஸ்டெப்பில் ஏறுறான். தயங்கோட அங்கக்கும் ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க. அவனும் திரும்பி பார்க்குறான். இங்கே பாரு ஜங்கு, இதுக்கப்புறம் வாயினை டிஸ்டர்ப் பண்ண பெத்த மைண்ட் கூட பார்க்க மாட்டேன், எனக்கு அவ்வளோதாண்டா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. நான் காதை கண்டுக்காம அவனோட ரூமுக்கு தான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். அதான் நீங்கள் படுத்திருக்கீங்க. அவனும் டோர் லாக் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். உங்கள் ஃபேஸவே பார்க்குறான். எப்படி அழுத்திருக்கீங்க, அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது. சாரிடி, எனக்கு வேறு வேலை தெரியலடி ஓயன், என்னால் யாருக்கு விட்டு கொடுக்க முடியாதுடி. ஏன்டி புரியல, நான் லவ் பண்ணுறேன்டி. நான் என் ஃப்ரெண்டாக பார்க்குறேன், உன்னை என்னால் ஃப்ரெண்டாக பார்க்க முடியலடி. நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். உங்களை எதுவுமே பண்ணாமல் உங்களை ஹக் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு படுத்துக்கிறான். நீங்கள் செம்ம டயர்ட். உங்கள் அம்மா அப்பா தான் உங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட்றான்னு சொல்லி சாப்பிட வச்சுருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பி வர்றான். உங்கள் அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜெஃபர் கேட்குறான், உங்கள் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில. இப்போ தான் புரியுது ஜெஃபருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு. உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டுக்கோங்கப்பா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிடுறாங்க. தட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி கிறுக்கு பிடிக்குது. வீட்டுக்கு கால் பண்ணுறான். அவங்க அம்மா எடுக்க மாட்றாங்க. கோவமாக வந்து தான் ஜெஃபர் வீட்டுக்கு போயிட்டு கண்ணா அப்படின்னான்னு இதில் இருக்க ரூம்ஸில் திங்ஸ் எல்லாம் எடுத்து உடைக்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா ஜங்குக்கு இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம ஃபாஸ்ட்டாக அவன் காலேஜுக்கு போகிறான். ஜங்குக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவன் கிளாஸில் இருக்கான். நீங்கள் அன்னைக்கு காலேஜ் போவே இல்லை. ஜஃபர் தான் கிளாஸில் போய் ஜங்குக்கு போட்டு செம்மையாக அடிக்கிறான். ஜங்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிக்க சிரிக்க ஜஃபருக்கு செம்ம கோவம் வருது. அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியலை. ஜங்கு கூட லிப்ஸில் பிளட் வருது. அதை அவன் கையால் தொடச்சிட்டு, ஏடா ரொம்ப கோவமாக இருக்க போல, சாமம் பண்ணு போடா, சில்லுன்னு ட்ரிங்க் வாங்கிட்டு வா. ஏய் வச்சா என்னடா, போடா, அதான் என் சகலை சூடாக இருக்கான்ல, அதான்
என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? எவ்வளோ தைரியம் தான் என் கழுத்தை தாலி கட்டியிருப்ப. ஜங்கு ஒரே கிக் தான் கீழே போய் விழுகுறான். ஏன்னா சொன்ன ஆ ஏனா ஏய் அவ என் பொண்டாட்டி நான் பொண்டாட்டியே தான்டா இவ்வளோ நாள் கிட்ட இருந்து பிரிச்சு வச்சேன். அதான் மொத்தமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு கிட்ட வந்து "ஆ, உனக்கு வெக்கமா இல்லை? அவ கூட தான் நான் இருந்துட்டேன். அப்படி இருந்தும் அவளை கட்டிக்க போறேன்ட்டு அக்கா தொங்க போட்டு வந்தியாடா அப்படின்ட்டு ஷர்ட் காலரை பிடிச்சி செம்மையா பஞ்ச் பண்றான். ஜெஃபருக்கு மூஞ்செல்லாம் பிளட் ஆகுது. இதுக்கப்புறம் அவ பின்னாடி சுத்துறவளை வச்சுக்கிட்ட கொன்றுவேன் அப்படின்ட்டு ஜங்கு வெளில போயிடுறான். 3 டைம் ஸ்கிப் ஆகுது. சாமம் தான் வந்து பார்த்தா ஜெஃபரை அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூக்கிக்கிட்டு போறாங்க. உடஞ்சிச்சு. நான் மச்சான் எப்போ பாரு ஏதாவது பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி போயிடுறான் அப்படின்ட்டு ஜான்ட்ட தான் அவன் எங்கடா கிராண்டுக்கு போயிட்டான்டா அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் போய் பார்க்குறாங்க. அவனுக்கு இங்கெல்லாம் கோவப்பட்டு நைட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். உங்களை ஒரு மாதிரி பண்ணி உங்களை ஹேட் பண்ணியிருப்பான், அழுதுருப்பீங்க. அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு தான் அவனை விட்டு எங்கே போயிடுவீங்களோ அப்படின்ட்டு பயந்துருப்பான். இப்படியே தான் அந்த நாள் பூரா போகுது. எப்பயும் போல மாதிரி கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். உங்கள் அத்தை உங்கள் அம்மா அப்பா தான் ஃபோன் அடித்து பேசியிருப்பாங்க. நீங்களும் பேசிட்டு அம்மா ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கம்மா, இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கு பற்றி நல்லா தெரியும் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும். என் ஜங்குக்கோட அப்பா அம்மாவுக்கும் அவனுக்கு கோவம் தான். அவனை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இப்போ இருந்தாலும் அகைன் கூட்டிகிட்டு வருவான். அதனால தான் அவனுங்களை அங்கேயே இருக்க சொல்லிடுறாங்க. நீங்களும் அங்கேயே இருந்துடுறீங்க. உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. உங்கள் அத்தைகிட்ட சொல்லிட்டு தான் கீழே ஒரு ரூம் இருக்கும், அங்கே போய் ஸ்டே பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அங்கே ஸ்டே பண்ணதுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அவன் ரூமுக்கு போகிறான். பார்த்தா நீங்கள் இல்லை. ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், இல்லை. செம்ம கோவம் வருது. கீழே இறங்கி போய் அவங்க அம்மா அப்பாட்ட எதுவுமே கேட்கல, ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறான். காலிங் பெல் அடிக்கிறான். உங்கள் அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்டி எங்கவ இங்கே எதுக்கிட்ட வந்த? டி என் பொண்டாட்டி எங்க? ஓயண்ணா அவள் என்னடா பண்ண அப்படின்ட்டு ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. நீ பண்ணதுக்கெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இது ஒரு நல்ல பையன் நினச்சி தான் என் பொண்ணு அங்கேயே விட்டு வந்தேன். ஆனால் இப்போ நீ இங்கே வந்து கேட்குற அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்தில் அவங்க ஃபோன் எடுத்து கால் பண்ணி உங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க. அது ஜேகேவோட அம்மாட்ட. அவள் கீழே தான் இருக்கா, உங்கள் ரூமில் இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ தான் நார்மலாகவும் ஆகிருப்பாங்க. ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசாமல் டோர் லாக் பண்ணியிருப்பாங்க. தட்டிக்கிட்டே இருந்திருப்பான், இருப்பான். அதாவது ஜங்கு கூட அம்மாட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் உங்கள் அம்மா நார்மலாக இருப்பாங்க அப்படின்ட்டு அகெயின் வீட்டுக்கு தான் போகிறான். ரூமில் போய் பார்க்குறான், அங்கேயும் இல்லை. கிச்சனில் போய் பார்க்குறான், பார்த்தா கிச்சனில் ஜங்கு கூட அம்மா தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என் பொண்டாட்டி எங்க? அம்மா உங்களை தான். அவள் எங்க? உங்கள் அம்மா எதுவுமே பேசலை. அம்மா அப்போ சொல்ல போகிறீங்களா என்ன? அவனு ஒரு பாத்திரம் இருக்குது, அதை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறான். பாருடா பண்ணுறதுக்கெல்லாம் நீನು உன்னை ஏற்றுக்க மாட்டா. அங்குக்கு செம்ம கோவம் வருது. அம்மா அப்படி சொல்லாதீங்க. அங்கே அவ்வளோது கூட கேட்குற நீ எப்படி கலக்கலன்னு இருந்தா தெரியுமா? ஆனால் குன்னி குறுகி போயிருக்காடா. அங்கே கூடமா சொல்லவே மாட்டுறாங்க. ஜங்குக்கு தலையே பிச்சுக்குது. உங்கள் வீட்லேயே இல்லை, இங்கேயும் இல்லை. அவன் ஹாலில் தான் நின்று அவன் தலையை ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிக்கிறான். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு டோர் தான் லைட்டாக ஓப்பனில் இருக்குது. அதுவே ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு அந்த டோர் சைட் நடந்து போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே தான் தூங்குறீங்க. உங்ககிட்ட வந்து பார்க்குறான், ரொம்ப டயர்டாக தூங்குறீங்க. இப்போ தான் அவன் ஹார்ட்டில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக அந்த சேரில் போட்டு உட்காடுறான். 3 டைம் ஸ்கிப் ஆகுது. ஏன் கழிச்சு அவன் ரூமுக்கும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்டில் போய் படுக்கிறான். ஓகே அவன் கூட இங்கேயே வீட்டில் இருந்தால் ஓகே தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் எப்பயும் போல மாதிரி குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புறான். அவங்க டோரை பார்க்குறான், லாக்கில் தான் இருக்குது. அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா யாருமே ஜங்கு கூட பேச மாட்றாங்க. அவங்க வாட்டில் சமைச்சு மட்டும் வைக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஏக்கத்தோடு அவங்க அம்மாவை பார்க்குறான், ஆனால் கண்டுக்கவே இல்லை. அவனும் சாப்பிடாம அப்படியே அவன் காலேஜுக்கு தான் போகிறான். மாஹி தான் உங்களுக்கு கால் பண்ணுறான், எங்கே போகுது? அகைன் கட் ஆகிட்டு அகைன் கூப்பிட்றான். இது பேசுகிறீங்க, நடந்தது பூரா சொல்லி ரொம்ப அழுகுறீங்க. மாஹிக்கு தெரியும் நான் ஜஃபர் சண்டை போட்டிருப்பாளடா. இப்போ நீங்கள் ஜங்குக் வீட்டில் தான் இருக்கேன் எல்லாம் சொல்கிறீங்க. ரொம்ப அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஜங்குக் இங்கே இருக்கான்னு வேற சொல்கிறீங்க. அவனை பற்றி பேசாத மாகி, எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்படிப்பட்டவனை ஃப்ரெண்டா நினச்சது என் தப்பு தான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுகுறீங்க. அவளும் பேசிட்டு காலை கட் பண்ணுறா. அவங்க அதை தான் உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் வேணான்ட்டு உங்கள் அம்மா தான்
உங்கள் அம்மா தான் உங்களுக்கு கால் பண்ணி சாப்பிடுடா அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் அழுதுகிட்டே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. உங்க அத்தைய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, அவங்க பார்க்கவே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் அவ்வளோ கலகலன்ட்டு குறும்புத்தனமா இருப்பீங்க. அங்கக்கும் உங்களையும் பார்க்க அப்படி இருக்கும். இப்போ 2 பேரும் இப்படி இருக்கீங்க. அவங்க ஆசைப்பட்ட மாரி உங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா, நீங்க லவ் பண்ணால அத விட்டுருப்பாங்க. இப்ப மேரேஜ் பண்ணியிருக்கான் அவங்க பையன். ஆனா, ஃபோர்ஸ்ஃபுல்லா அது அவங்களுக்கு சுத்தமா புடிக்கல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆயி ஜங்குக்கு தான் வர்றான். உங்கள பார்க்கணும் போல தோணுது. ஜங்குக்கோட அம்மா தான் உங்க ரூம்குள்ளேருந்து வெளில வராங்க. அவங்க அம்மா பார்த்தோன்னா, அவன் எதுவுமே ஒரு மாரி கத மாரி அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அன்னைக்குள்ள லெசன படிக்கிறான். அவனால சுத்தமா முடியல. இப்படியே நைட் ஆகுது. அவங்க அம்மா சாப்பிட கூப்பிடவே இல்ல. இன்னைக்கு நைட் அவன் தூங்குறான். பட் ஒரு மாரி இருக்கு. உங்கள பார்க்கணும் போல இருக்கு. அவன் ரூம்ல இருந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழ ஸ்டெப்ல வந்து நீங்க இருக்க ரூமுக்கு வந்து டோர ஓப்பன் பண்ணி பார்க்குறான். தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல வந்து உங்க ஹேண்ட பிடிச்சிட்டு ஒரு மாரி அழுகுறான். எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. உங்கள ரொம்ப லவ் பண்றான். ஏன் நீங்க ஃப்ரெண்டா பார்க்குறீங்க? ஒரு லவ்வரா பார்க்க மாட்றீங்க அப்படின்ட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்க பெட்டுக்கு கீழயே உட்காந்துட்டு, உங்க கைய புடிச்சிட்டு அந்த இடத்துலயே தூங்கிர்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க அம்மா தான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வராங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஜங்குக் இப்படி இருக்கான். அவனோட ஃபேஸே ஒரு மாரி இருக்கு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன் பையன் உங்களுக்கு பண்ணது தப்பா இருந்தாலும், அவன் லவ் பண்றான் அப்படின்னு இப்பதான் அவங்க அம்மாவுக்கு புரியுது. இருந்தாலும் நீங்க லவ் பண்ணலடா. ஒருத்தவங்கள ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்றது ரொம்பவே தப்பு தான். அதனால உங்க கையில படுற மாரி அந்த காஃபி கப்ப அவன வச்சோனே, அவனும் சுட்டோனே அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். அவங்க அம்மா பார்த்தோனே அப்படியே எந்திரிச்சு வெளில போயிடுறான். அந்த ஆன்ட்டி தான் அவங்களையும் உசுப்புறாங்க. எந்திரிடா அப்படின்ட்டு. நீங்களாம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. வெளில வாடா. ஏன்டா உள்ளேயே இருக்க? இல்ல ஆண்டி. வெளில வரவே புடிக்கல. ஒரு மாரி அழுகுற மாரி போறீங்க. அவங்க தான் சமாதானப்படுத்துறாங்க. நீங்களிச்சு அவங்களும் வெளில போறாங்க. ஜங்குக் தான் கிளம்பி கீழ வர்றான். ஜங்குக்கோட அம்மா கிச்சன்லேருந்து, "டேய் ஜங்குக்." அவனும் பார்க்குறான். அவங்க அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. சாப்பிட்டு போ." ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. "அம்மா, உன்னை சாப்பிட்டு போ சொன்னேன்." அவனும் எதுவுமே சொல்லாம டைனிங் டேபிள்ல உட்கார்றான். ஜங்குக்கோட அம்மாவும் ஃபுட்லாம் சர்வ் பண்றாங்க. அவனும் டீயர்ஸோட சாப்பிட்றான். "என்கிட்ட பேச மாட்டியாம்மா?" எதுவுமே சொல்லாம கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஓகே தான். அவங்க அம்மா பேசுகிறாங்களே அதுவே போதும் அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்டு அவனும் காலேஜுக்கு போயிடான். இப்படியே தான் உங்களை நைட் நைட்டு வந்து பார்ப்பான். உங்கள் பக்கத்துலேயே ஒரு ஒரு நாளைக்கு படுத்துக்கிட்டு உங்களை ஹக் பண்ணிக்குவான். அப்படியே 1 மந்த் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு தான் இப்போ அவனுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ரொம்பவே படிக்கிறான். உங்களை நல்லா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளில தான் வந்திருப்பீங்க. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றி வெட்டை பிடிச்சிக்கிட்டு உங்கள் பெட்டில் வந்து உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அத்தை தான் உங்களுக்கு ஃபுட் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. சரி சாப்பிட்டியான்னு வந்து பார்க்க வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றி ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஏன் என்னடாச்சு என்னாச்சும்மா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து கேட்குறாங்க. இல்லை அத்தை, எனக்கு sorry அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் தான் வாமிட் பண்ணுறீங்க. ரொம்ப தலையெல்லாம் சுற்றுது நிற்க முடியல. உங்கள் அத்தையும் கிட்ட வந்து என்னடாச்சு என்னால் அப்படின்ட்டு அகைன் எடுக்கிறீங்க. உங்கள் ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு உங்களால் ஒரு மாதிரி நடக்க முடியல. உங்கள் அத்தை தான் ஒரு மாதிரி அவங்களுக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்கள பிடிச்சிக்கிட்டு பைய பைய அந்த பெட்டுக்கும் உட்கார வச்சு உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. என்னடாச்சு? இல்லை, தலை சுத்துது, வாமிட் வருது, மயக்கமாக வருது, தூங்கிக்கட்டுமா? ஒயின் சாப்பிட்றா, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்க. இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் தூங்க தான் போகிறீங்க. சரி கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் உங்களையும் படுக்க வச்சிடுறாங்க. அத்தைக்கு இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கை காலெலாம் பனைஞ்சிக்கிட்டு ஹால்லேயே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே திரிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்ருப்பாங்க. அவங்களும் வந்து உங்களை தான் பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் ரொம்ப டயர்டாக தூங்குறீங்க. என்ன நீ சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ வாமிட் எடுக்கிறா, தலை சுற்றுது, மயக்கமாக வருதுன்னு சொல்கிறா நீ. எனக்கு என்னமோ இதுவாக தான் இருக்குமோன்னு தோணுது அப்படின்ட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் எந்திரிக்கிறீங்க. ஆனால் இன்னமும் தலை சுற்றுது, உங்களுக்கு தண்ணி தவிக்குது. அதனால் அந்த ரூமை விட்டு வெளில வரீங்க. ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. எந்திரிச்சு ஓடியாராங்க. என்னம்மா? அம்மா, நீங்கள் எப்படி வந்தீங்க? இப்போதான்டா. என்னாச்சுடா? இல்லை, தண்ணி தவிக்குது. அதுதான் உங்கள் கையில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கிச்சனில் போய் தண்ணி வேகமாக கொண்டாந்து கொடுக்குறாங்க.
நீங்களும் குடிக்கிறீங்க. ஆனா இன்னும் ஒரு மாரி தலை சுத்துது. அதுக்கப்புறம் உங்க அத்தனால வெயிட் பண்ண முடியாது. கால் பண்ணி ஃபேமிலி டாக்டர் தான் இன்வைட் பண்றாங்க. அவங்களும் வர்றாங்க. காலிங் பெல் அடிச்ச உடனே, "அண்ணி நான் போறேன்" அப்படின்ட்டு உங்க அத்தை தான் வேகமா டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களையும் கூட்டியாராங்க உங்க ரூமுக்கு. உங்க ரூம் ஓப்பன் ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க. "அம்மா அ ஒண்ணும் இல்லடா. உனக்கு முடியலன்னு சொன்னேன்ல. அதான்." "இல்ல." "பரவால்ல ஒயன். ஆ இவ தான் என் மருமக. காலையிலேருந்து வாமிட் பண்றா. தலை சுத்துது, மயக்கமா வருது" அப்படின்னு சொல்றா. டாக்டரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. உங்களுக்கு அதுதான் கன்ஃபார்ம் தெரியுது. பட் இருந்தாலும் கார்டு உங்கள்ட்ட குடுக்குறாங்க. நீங்களும் அது என்னன்னு பார்க்குறீங்க. "என்னம்மா இத போய் செக் பண்ணிட்டு வா" அப்படின்றாங்க. உங்க அம்மாவையும் உங்க ஆன்ட்டியும் பார்க்குறீங்க. "போடா" அப்படின்றாங்க. "அத்த அது போடா." அந்த கார்ட பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது. நீங்களும் உள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு தான் கொண்டுகிட்டு வாரீங்க. உங்க அத்தைக்கு உங்க அம்மாவுக்குலாம் ஒரு மாரி கைய போட்டு சொடக்கு பறிச்சுக்கிட்டு பெனஞ்சுக்கிட்டே நிக்கிறாங்க. டாக்டரும் வாங்கி பார்க்குறாங்க. நேத்துலயே அது டபுள் கோடு காட்டுது. கன்ஃபார்ம் தான். உங்க மருமக பிரெக்னென்ட்டா இருக்கா. 2 மந்த் ஆக போகுது. சேஃபா பார்த்துக்கங்க. கொஞ்சம் வீக்கா இருக்கா அவ்வளோதான். குடுக்குற டேப்லெட் மட்டும் ரெகுலரா போட சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். உங்க அத்தைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. உங்க அம்மாவுக்கும் ஒரு மாரி ஹாப்பியா தான் இருக்கு. உங்க ஃபேஸ் ஒரு மாரி ஹாப்பினஸ் இல்லாத மாரி பெட்லயும் உட்கார்றீங்க. உங்க அத்தை தான் உங்களுக்கு போய் ஜூஸ்லாம் போட்டு கொண்டுட்டு வராங்க. உங்க அத்தைய பார்க்குறீங்க. "என்னத்த ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. ஆனா நான் ஹாப்பியா இல்ல அத்த. எனக்கு இது பிடிக்கல" அழுகுறீங்க. உங்க அத்தைக்கு அவ்வளோதான் ஒரு மாரி கஷ்டமாயி உங்கள ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. அம்மாவும் சொல்றாங்க, "இல்ல ஒயின், உனக்கு ஜங்குக்க பத்தி நல்லா தெரியலடா. உன் மேல உயிரே வச்சிருக்கான். உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்றான். எங்களுக்கே இப்பதான்டா தெரியுது." அத்தையும் சொல்றாங்க, "அம்மா உங்களுக்கு புரியுதா? அவனை நான் ஃப்ரெண்டா பார்த்துருக்கேம்மா. இப்போ எப்படிம்மா எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை" அப்படின்ட்டு சொல்லி அழுகுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜங்குக்க பத்தி நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன் தான். ஆனா நீங்க அவனை ஃப்ரெண்டா பார்த்துட்டு இப்ப போய் அது உங்க மனசு ஏத்துக்கவே மாட்டுது. உங்க அத்தையும் உங்க அம்மாவும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு அத்தையும் ரொம்ப அழுகுறாங்க. கஷ்டமா இருக்கு. ஏன்னா உங்க அத்தைய ரொம்ப பிடிக்கும். அவங்க அவ்வளோ குறும்புத்தனம் பண்ணுவாங்க. உங்க அம்மா எவ்வளோ பண்ணாலும் உங்க அத்தை தான் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணுவாங்க. அப்படி இருக்கையில நீங்களும் ஒரு மாதிரி அமைதியா அந்த ஜூஸை வாங்கி குடிச்சுக்கிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டும் ஆகுது. அத்தை தான் உங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு குடுக்குறாங்க. எது குடுத்தாலும் வாமிட் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கும் சாப்பிடுவான். நீங்க தூங்குறதுக்கு அப்புறம் உங்கள வந்து பார்த்துட்டு, உங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போயிருவான். ஏன்னா அவனுக்கு எக்ஸாம் டைம்னால அவன் ரொம்ப படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு 2 வீக் பாஸ் ஆகுது. எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க தான் போகவே இல்ல. பிரெக்னென்ட்டா இருக்கனால நீங்களும் காலேஜுக்கு போக உங்களுக்கு புடிக்கல. ஏன்னா அங்க ஜஃபர் கண்டிப்பா இருப்பான். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். மார்னிங் தான் உங்களுக்கு எப்பவும் போல மாரி எக்ஸாம் கிளம்பிட்டான். உங்க அம்மா தான் வீட்டுக்கும் வர்றாங்க. ஜங்குக்கும் பார்க்குறான். ஆனா ஜங்குக் பேச நினைக்கிறான். பட் அவங்க கண்டுக்காம உங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள செக்கப் கூட்டி போகணும்லடா. 1 மந்த்துக்கு மேல ஆயிருச்சு. உங்க கூட அப்பாட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. உங்களையும் பார்த்துட்டு உங்கள்கிட்டயும் பேசிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு செக்கப்புக்கும் கூட்டி போறீங்க. ஓகே, கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கீங்க. பட் இருந்தாலும் வாமிட் வருது. அதுக்கு மட்டும் டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கும் வரீங்க. பேபி ஹெல்த்தியா இருக்கு. இதுவரைக்கும் நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கிறது ஜங்குக்கு தெரியவே தெரியாது. அவனும் எக்ஸாம்லாம் எழுதி முடிக்கிறான். இப்போ உங்களுக்கு 3 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ அவனுக்கு லீவு கொடுத்துருக்காங்க. தேர்ட் இயர் போறானடா. அதனால அங்க ரூம்ல தான் இருக்கான். ஜங்கு கூடமா குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கூடயும் சொல்றாங்க ஃபுட் இருக்கு எடுத்து சாப்பிட்ரு அப்படின்ட்டு. நீங்க எங்கம்மா போறீங்கன்னு கேட்டிருப்பான். பட் எதுவுமே பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. கீழே வந்து தான் நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. உங்களுடைய ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு கார் இருக்கும். உங்க அத்தையை ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு அத்தை தான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. உங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க 2 பேரு தான் போறீங்க. டாக்டர்ட்டயும் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் செக் பண்றாங்க. நல்லாவே இருக்கு. மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. நல்லாவே தூங்குறீங்களான்னு கேட்குறாங்க. நல்லா தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்களும் பதில் சொல்றீங்க. உங்க ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு நீங்களும் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்து தான் டேப்லெட்லாம் வாங்கிட்டு கார்ல ஏறி போறீங்க. சைடா நின்று சங்குக் பார்க்குறான். என்னாச்சுடி உனக்கு? ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போற? அவனும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான். ஏன்னா அவங்க ஃபேமிலி டாக்டர் தான். நாக் பண்ணோன்னா அவங்களும் உள்ள வர சொல்றாங்க. என்ன ஜங்குக் இப்பதான் அம்மாவும் ஒய்ஃபும் போறாங்க. ஒய்ஃப் கூட வராம இப்ப வர்ற?
மந்த்தா நீ கூட்டு வர மாட்டியா? காலேஜ் படிக்கையில இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்ட்டு அந்த டாக்டர் பேசுறாங்க. ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நெக்ஸ்ட்ல நீ தான் செக்கப் கூட்டி வர. அவங்களும் சொல்றாங்க, "அ அங்கிள் புரியல." "என்ன ஜங்குக்கு புரியல? அப்பா மட்டும் ஆக தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான். அப்பா ஆனது கூட டாக்டர் சொல்லி தான் தெரியுது. நான் அப்பாவா டாக்டர்? என்ன ஜங்கு எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற? அ தெரியும் தெரியும். அவட்ட என்ன பேபின்னு கேட்க சொன்னேன். அவ தெரியாதுன்ட்டா. அதான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. ஏன் ஜங்குக்? என்ன பேபியா இருந்தா என்ன ஜங்குக்? அ இல்ல என் பொண்டாட்டி மாதிரி அழகா கேர்ள் பேபி வேணும். அதான் அதான் கேட்க வந்தேன். சாரி ஜங்குக். அது உன்ன மாதிரி பையன். என்ன மாதிரின்ட்டு அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. அந்த இடத்த விட்டு அவன் வெளில போய் தான் அப்படி குன்னி குறுகி உட்காந்து அப்படி அழுகுறான். என்னால் அதை தாங்கவே முடியல. அவன் பைக் எடுத்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே போட்டு அப்படி இருக்கு அவனுக்கு. சந்தோஷப்படுறதா இல்லை நீங்கள் இன்னும் ஏற்றுக்காம எனக்கு கஷ்டமா இருக்கு அதை நினைக்கிறதா அப்படின்ட்டு எங்கே போகிறதுனே தெரியாம நாட்டில் போய்கிட்டு இருக்கான். ரொம்ப லாங்கா போய்கிட்டு இருக்கான். இந்த ஊர்னே தெரில. இன்னைக்கு நைட்டு ஜங்குக் வீட்டுக்கு வரவே இல்லை. ஜங்குக் கூட அம்மா கண்டுக்கல. அடுத்த நாள் ஆகுது. ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஆகுது. கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்னாச்சுன்னு தெரியலங்க. அவன் வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி இருக்கனால ஜங்கு கூட அப்பா தான் ஜங்கு கால் பண்றாங்க. அவனுக்கு என்கேஜ்னு வருது. கால் போகவே இல்லை. என்னன்னு தெரியலம்மா. கால் போக மாட்டுது. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோதான் பயம் ஆயிடுச்சு. அவங்க கூட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாலும் இல்லையம்மா இங்கெல்லாம் வரல. அவங்களுக்கு கால் பண்ணம்மா ஆனால் எடுக்கலை அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு 4 மந்த் இல்லைடா, அதனால சாப்பிட்டு கொஞ்சம் நடக்கணும் அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு கொஞ்சம் வெளில வந்து நடக்கிறீங்க. பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அங்கிளும் உங்கள் ஆன்ட்டியும் ஒரு மாதிரி பதட்டத்தோட ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் உங்கள் வவரை பிடிச்சிக்கிட்டு கிட்ட வந்து கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைடா நீ போடா அப்படின்றாங்க. இல்லை என்னாச்சு? நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆண்டி சொல்லுங்க என்னாச்சு உங்களுக்கு? ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்கள் அங்கிள் தான் இல்லைம்மா சங்கு 4 நாள் ஆச்சு வீட்டுக்கு வரவே இல்லை. கால் பண்ணாலும் எடுக்க மாட்றான். என்னன்னு தெரிலடா அப்படின்றாங்க. நீங்கள் பெருசாக கண்டுக்கல. நீங்களும் உங்கள் ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு ரூமுக்கும் போயிடுறீங்க. உங்கள் அத்தைக்கு தான் தெரியும் அவன் மேலே கோவமாக இருக்கீங்களடா. அதனால அவங்களும் சரி அப்படின்னு விட்டுட்டாங்க. ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஆனால் டயத்துக்கு உங்களுக்கு ஃபுட்லாம் கொடுக்குறாங்க. நீங்களும் எதுவுமே கண்டுக்காம சாப்பிட்றீங்க. நல்லா தூங்குறீங்க. உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே அந்த பேபியோட மூமெண்ட்டு உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி முன்றான். உங்கள் கையை வச்சு தொட்டு தொட்டு பார்க்கல உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நியூஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் போகுது. அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. உங்கள் கூட அம்மாலாம் ஒரு மாதிரி அழுகுறாங்க. ஏன்னா எதுவுமே தெரிய மாட்டுது. எங்கே போனா என்ன ஆனா அப்படின்ட்டு எதுவுமே தெரில. ஃபோன் அடித்தாலும் போக மாட்டுதுன்னு சவுண்டு கேட்டு. ஏன்னா காலைல உங்கள் அத்தை காஃபி கொண்டு வந்திருப்பாங்க. எதுவுமே கொண்டு வரல. இல்லை உங்கள் அம்மா சவுண்டே கேட்குதுன்ட்டு பையன் எந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. அம்மா அப்படின்ட்டு பையன் நடந்து அம்மா ஓயன் பார்த்து வாடா. என்னம்மா நீங்கள் வந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஆன்ட்டியை பார்த்தா உங்கள் கண்ணு பூரா டீயர்ஸ் அழுதுகிட்டு இருக்காங்க. அத்தை எதுக்கு அழுகுறீங்க? ஓயன் நீ ஒன்றும் இல்லை, நீ ரூமுக்கு போடா. இல்லைம்மா ஆண்டி ஏன் அழுகுறாங்க? உங்கள் அங்கிளும் அழுகுறாங்க. ஏன்னா உங்கள் அங்கிள் அழுக மாட்டாரு, அவரே அழுகுறாரு. அம்மா அங்கிள் எதுக்கு அழுகுறீங்க? என்னாச்சு? அம்மா எதுக்கு அழுகுறாங்க? கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்லைம்மா சங்குக்கு காணோம். கால் பண்ணாலும் எடுக்கலை. அதான் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பதட்டமாகுது. என்ன 4 days ஆகலையா? எங்கே போயிட்டான்? அம்மா அவன் எங்கே போயிருக்க மாட்டான். இங்கே தான் எங்காவது இருப்பான். இல்லைம்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே எங்கே தேடி பார்த்துட்டாங்க. இங்கே எங்கே இல்லை. அவன் எங்கே போயிருக்க மாட்டான். இங்கே தான் எங்கேயாவது படுத்து கிடப்பான். ஒன்றும் இல்லை ஆண்டி அழுகாதீங்க. அவன் எங்கே போயிருக்க மாட்டான். இல்லைம்மா அவன் எங்கேயுமே இல்லை. கால் பண்ண எடுக்கலை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டாச்சுடா அப்படின்றாங்க. உங்கள் ஆண்டி செம்மையாக அழுகுறாங்க. உங்களுக்கு லைட்
லைட்டாக ஒரு இப்போதான் மாதிரி கஷ்டமாகுது. உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு ஃபோன் எடுத்து சாமுன்னு தான் கால் பண்ணுறீங்க. ஒன்று என்ன எங்கடா அவன் என்ன என் மச்சான காணோம் என்ன நானே தெரில. கால் பண்ணாலும் போக மாட்டேது. நாங்களே எல்லாம் தடவை தேடி பார்த்துட்டோம். என்ன மச்சான் எங்கே போனானே தெரில அப்படின்ட்டு அழுகுறான். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இடம்லாம் சொல்கிறீங்க. என்ன எல்லா இடமும் தேடியாச்சு, மச்சான் அங்கே இல்லை. நீங்களும் காலை கட் பண்ணிட்டு அங்குக்கு கால் பண்ணுறீங்க. அவனுக்கு போவே இல்லை. உங்கள் அம்மா தான் அவங்களுக்கும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இல்லைம்மா வேணாம், வெறும் இருக்கக்கூடாதா, போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து குடி வா. இல்லை அவன் எங்கே போயிருப்பான், எங்கேயும் போக மாட்டானே, எனக்கும் தெரிலடா. அதான் அப்பாவும் அங்கிளும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகிறாங்க. சொல்கிறாங்க நீ போடா, போ வெறும் இருக்கக்கூடாது போடா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஒரே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபி குடிக்கிறீங்க. உங்கள் அத்தை தான் உங்களை பட்னியாக போடக்கூடாதுன்ட்டு அழுதுகிட்டே குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறேன்னே தெரில. நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அந்த ஹாலில் தான் உட்காடுறீங்க. நேரத்தில் குக் பண்ணி உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. இல்லை சாப்பிடுவேன், வேறு எதாக இருக்கக்கூடாதுடா, பேபி பாவம் அது பட்னியாக இருக்கும்ல, நீ சாப்பிடணும், டயத்துக்கு டேப்லெட் போடணும்ல அப்படின்ட்டு உங்களுக்கும் கொடுக்குறாங்க. அன்னைக்கு உங்கள் அங்கிளும் உங்கள் அப்பாவும் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு டேஸ் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே போலீஸ் கால் பண்ணி கேட்குறாங்க. தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றாங்க. ரொம்ப உங்கள் வீட்டில் எல்லாம் பயப்படுறாங்க. நீங்கள் ஸ்டெப்பில் ஏறி ஜங்கு கூட ரூமு தான் ஓப்பன் பண்ணுறீங்க. இங்கே ஏதாவது அவன் போன இடம் ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க. இந்த இது எது மாதிரியும் இல்லை. அந்த பெட்டில் தான் உங்கள் ஃபோட்டோ மட்டும் கிடக்கு. அப்புறம் அன்னைக்கு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டிருப்பான்லடா, அந்த ட்ரெஸ் அந்த பெட்டில் தான் இருக்குது. ஒரு மாதிரி கும்மலா, ஏன்னா அதை ஹக் பண்ணி படுத்திருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியுது. சுற்றி பார்க்குறீங்க. உன்னோட கேமரா, உன்னோட லேப்டாப் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ட்ரெஸ் எல்லாம் எதுவும் அள்ளிட்டு போயிட்டானா அப்படின்ட்டு. அப்படி எதுவுமே இல்லை. சுற்றி பார்க்குறீங்க. இந்த வால் எச்சில் குட்டியா என்னமோ கருப்பாக இருக்குது. கிட்ட போய் பார்க்குறீங்க. பார்த்தா கேமரா இருக்குது. ஷாக்காக இருக்குது. இது எப்படி ரூமில் எப்படி கேமரா இருக்குது அப்படின்ட்டு நல்லா பார்த்தா கேமரா தான். இதில் ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு இதில் லேப்டாப் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறீங்க. பாஸ்வேர்டு போட்டிருக்கான். அதில் அவனோட நேமை போடுறான், ஃபேமிலியோட அவங்க அப்பா அம்மா போடுறான், லாஸ்ட்டாக உங்கள் நேமை போடுறான். அது கூட ஓப்பன் ஆகலை. இல்லை ஜங்க கூட டேட் ஆஃப் பர்த் அப்படின்றான், அதுவும் ஓப்பன் ஆகலை. உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுறான், ஓப்பன் ஆகலை. 2 டேட் ஆஃப் பர்த்தோட லாஸ்ட் நம்பர் போடுறான். சரிடா போடுறா, ஓப்பன் ஆகுது. எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்க்குறீங்க. அதிகமாக உங்களோட 2 ஃபோட்டோ தான் அதிகமாக வச்சிருக்கு. வீடியோஸ், ஃபன் பண்ணது, ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில் எல்லாமே. என் ஃப்ரெண்ட் கூட பண்ணதெல்லாம் இன்னொரு ஃபைல் இருக்குது. அதில் பாஸ்வேர்டு போட்டிருக்கான். என்ன போட்டிருப்பான் இதில்? நீங்கள் போட்டிங்களடா, எல்லாத்துலேயும் போட்டுட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டிருப்பீங்க. ஓப்பன் ஆயிருக்கு. அதான் அவ்வளோ ஷாக்காக இருக்குது. எல்லாம் உங்கள் வீடியோ. இன்னொன்று கிளிக் பண்ணால் அன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணியிருப்பீங்களடா, அன்னைக்கு இந்த மாதிரி பேர்த்திருக்கும் அப்படின்ட்டு ஈஸியோட படுத்திருப்பீங்க. இதெல்லாம் தெரியுது. அவ்வளோதான் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அப்போ அன்னைக்கு கேமரா இருந்திருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி அந்த லேப்டாப்பே க்ளோஸ் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளில வரீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு நைட்டும் ஜங்குக் வரவே இல்லை. ஜங்குக் போய் 1 வீக் ஆக போகுது. கண்டிப்பா இது பண்ணா அவ எங்க இருந்தாலும் தேடி வருவான் அப்படின்ட்டு உங்க அத்தைட்டையும் உங்க அம்மா உங்க மாமா உங்க அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டு அம்மம்மனோட ஃப்ரெண்ட்ஸு உங்க மாஹியெல்லாம் கூட்டிட்டு நியூஸ் சென்டர் இருக்குல்லடா, அங்கதான் போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா போலீஸ்னாலாம் அவனை கண்டுபிடிக்க முடியாது. இது பண்ணாதான் அவன் தானா உங்களை தேடி வருவான் அப்படின்ட்டு ஜங்குக்கு டிவோர்ஸ் பண்ண போறேன், மேரேஜ் பண்ணிக்க போறேன், ஜெஃபர் அப்படின்ட்டு உன்னோட பர்மிஷன் கேட்டு தான் இந்த மாதிரி அலௌன்ஸ் பண்ணி அதை நியூஸ்லயும் போட்டிருப்பீங்க. ஆகிதான் என்னடி அவன் பாரு எங்க இருந்தாலும் தேடி வருவான். ஐயோ என்ன என்ன அப்ப மச்சான் நோட்டு ஜெஃபரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, ஃப்ரெண்டு எனக்கு என்றைக்குமே பிடிக்காது அப்படின்னு தான் அந்த காரில் ஏறி உங்கள் வீட்டுக்கும் வர்றீங்க. இந்த நியூஸ் உங்கள் அப்பா அம்மா, ஏன் உங்கள் அத்தை மாமா, ஜெஃபரோட ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு ஜெஃபரை பார்க்குறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா ஒன்றும் இல்லைன்னுக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறமா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அம்மா அது ஒன்றும் இல்லை. அவனும் அவங்க அம்மாட்ட சொல்லி சமாளிக்கிறான். நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. உங்கள் அத்தை மாமா என்னன்னு ஒன்றுமே உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல. இன்னமும் அவனை வெறுக்கிறீங்க அப்படின்ட்டு தான் அவனுக்கு ஃபுட்லாம் சமைச்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு ரூமில் போய் படுத்துக்கிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜஃபர் தான் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா பொண்டாட்டிய அவ்வளோ தூரம் சொல்லியும் கல்யாணம் பண்ண பார்த்துருப்ப.
டிவோர்ஸாடா மூஞ்சில பஞ்சு விடுறான் அங்க கையறா எந்திரா ஜங்குக்கு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றான். ஆனா ஜங்குக்கு இருந்த வெறித்தனத்துல கொளுத்திக்கிட்டு இருக்கான். என்டேண்டா கேக்குற உன் பொண்டாட்டி கேளுடா. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. அது அவட்ட போய் கேளு. நான் எது சொன்னாலும் ஆமா மட்டும் சொல்லு அப்படின்ட்டு அவ சொல்லிட்டா. ஆமான்னு கூட சொல்லலடா, உன் பொண்டாட்ட போய் கேளு அப்படின்ட்டு அவனும் சொல்றான். ஜங்கு தான் அப்படி வந்தோனும் அப்படிருந்து பால்கனில இருந்து கம்பெனி கீழே போய் தான் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கும் போறான். 2:30 இருக்கும். காலிங் பெல் சவுண்டு கேக்குது. அடிச்சுக்கிட்டே இருக்கான். உங்க அத்தை மாமாலாம் டயர்ட்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இப்ப கீழே தானடா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்டுதான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்க ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு நடந்து ஹாலுக்கும் வர்றீங்க. இந்த வந்துட்டியா? நீங்களும் போய் டோரை ஓப்பன் பண்றீங்க. உங்களுக்குன்னு பார்த்துட்டீங்க. எதுவுமே கண்டுக்காம தான் நீங்களும் அகைன் பின்னாடி திரும்பி ரூமுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஏய் நில்லுடி நில்லுடி, அவன் கத்திக்கிட்டே இருக்கான். நீங்க கண்டுக்காம தான் போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கழுத்துல தாலி கட்டியும் நான் அந்த ஜெஃபரை லவ் பண்ணுவேன், என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை மேரேஜ் பண்ண போறியாடி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஒதுங்கி பாட்டுல போய்கிட்டு இருக்கீங்க. உங்க கைய பிடிக்கிறான். எல்லாரும் அவன் பேசலே அரையிறீங்க. எங்கடா போன? உங்களை பாக்குறான். சொல்லுடா எங்க போன? எங்க பொறுக்கிட்டு வந்த? வீட்டுல அங்கிள் ஆண்டியும் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டாங்க. அவங்க அப்படி அழுகுறாங்க. நீங்கள ஊர் சுத்திட்டு வந்த. எங்க பொறுக்க போனாலும் ஃபோன் ஆன் பண்ணினா அவங்க எங்க இருக்குன்னு பார்த்துட்டாவது உன்னை விட்டுருவாங்க. நீ பாட்டுல எங்கேயாவது ஊர் சுத்த போனா உனக்காண்டி அவங்க அழுகணுமா? இன்னொரு தடவை வீட்டை விட்டு எங்க போனாலும் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ரூம்ல போய் படுத்துக்கிட்டீங்க. உங்களே திரும்பி பாக்குறான். அகைன் கோவம் வருது. உங்க ரூமுக்கு தான் வர்றான். அது நான் பாத்துக்க வேண்டி யாரை கேட்டுடி என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்குவா? நீங்க கண்டுக்கல. உங்க ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறீங்க. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அங்கிட்டு படுக்கிற? உங்க ஷோல்டர் போட்டு திருப்புறான். என்னடி நான் எதுவும் பண்ணாம இருக்கேன்ட்டு திமிராடி கேக்குறான். கையெடுத்து விட்டு அகைன் படுத்துக்கிறீங்க. எனக்கு செம்மையா கோவம் வருது. ஷர்ட் எல்லாம் கழட்டி தூக்கி போடுறான். பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு ட்ரெஸ்லயும் கை வைக்கிறான். திரும்பி ஜங்குக்க பார்த்தா அவன் நேக்கடா நிக்கிறான். ஜங்கு என்ன பண்ற? அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா? டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படின்ட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறான். ஹலோ ஜங்கு கையறா அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கேட்கல. பிரெக்னண்டா இருக்கீங்கன்னே அவன் மறந்துட்டான். அவனை விட்டு நீங்க போயிருவீங்களோ அப்படின்ட்டு போஸ்ட் கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு மாதிரி நீங்க பிரெக்னண்டா இருக்கிறது அவன் மைண்டுக்குள்ள எதுவுமே வரல. கூடயும் அவன் ஸ்டார்ட் பண்றான். உங்களுக்கு பெயின் ஆகுது. உங்க ஸ்டொமக்க பிடிக்கிறீங்க. வேணாம் ஜங்கு ப்ளீஸ் வேணாம் வலிக்குது அப்படின்றீங்க. ஷோல்டர் பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளுறீங்க. ஜங்கு உங்க செஸ்ட்ல அவன் மவுத்த வச்சு மாதிரி சக் பண்றான். அவனோட ஸ்டொமக் உங்க ஸ்டொமக்ல ஹிட் ஆகுது. மூவ் பண்ண உங்க பேபி மூவ் பண்ணுது. உங்களுக்கும் ஃபீல் ஆகுது, ஜங்குக்கும் ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான் ஸ்டாப் பண்ணிட்டான். அமைதியா இருக்கான். உங்க கண்ணுல டியர்ஸ். உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடல. உங்க ஹெட்டை தூக்கி பாக்குறீங்க. கீழே அவன் மவுத்துக்குள்ள முன்றது ஃபீல் ஆகுது. உங்க செஸ்ட்ல இருந்து அவன் மவுத் எடுத்துட்டு உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு உங்க மேல இருந்து எந்திரிச்சிட்டான். உங்க மேலே ட்ரெஸ்ஸை போட்டு அவன் அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டான். உங்களுக்கு ஸ்டொமக் லைட்டா பெயினா இருக்கு. உங்க ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு எந்திரிச்சு உட்காந்துதான் அப்படியே நீங்க போறதே பாக்குறீங்க. ஒரு மாதிரி தலையில கை வச்சுட்டு ஸ்டெப்ல ஏறி அவங்க ரூமுக்கு தான் போறான். நீங்க அதெல்லாம் முடியல. அகைன் அந்த பெட்ல படுத்துக்கிறீங்க. வச்சுட்டு கவர் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்க ஆண்டி தான் எப்பயும் போல மாதிரி எந்திரிச்சிட்டு காஃபி போட்டுட்டு மாமாவுக்கும் கொடுத்துட்டு டோர் ஓபன் பண்றாங்க. பார்த்தா வாசல்ல அங்க கூட பைக் நிக்குது. அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. மேல போய் தான் அவன் போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் படுத்திருக்கான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நீங்க இப்படி பண்ணனாலதான் அவன் வந்திருக்கான் அப்படின்ட்டு. அவ்வளோ ஹாப்பியோட உங்க ரூமுக்கு வர்றாங்க. உங்களை பார்த்தா ட்ரெஸ் இல்லாம படுத்திருக்கீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ல பைட் மார்க்கு. ஒரு சின்ன ஸ்மைலோட அவங்கள வெளியில போறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க தான் இருந்துச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்க ரூம்ல இருக்கீங்க. ஜங்குக்கு தான் அவனும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கீழே வர்றான். ஜங்கு கூட அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்து அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு என்ன என் கூட தான் பேச மாட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, நான் எங்க போனேன் உங்களுக்கு என்ன அப்படின்றான். சொல்லுவடா சொல்லுவ அப்படின்ட்டு அவங்களதான் அம்மா பார்த்துட்டு ஜங்குக்கு அடிக்கிறாங்க. இதாண்டா
உன் பொண்டாட்டி உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா, இப்படி சொன்னா தான் வருவ அப்படின்ட்டு, அதுக்கு தான் அந்த நியூஸ் கொடுத்துருப்பா போல அப்படின்ட்டு சங்குக்குட்டியும் சொன்னா. இப்போ தான் உனக்கு புரியுது, நீங்கள் வர்றதுக்காண்டி அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிறான். சின்ன ஸ்மைலோட உங்கள் ரூமை பார்க்குறான். இப்படியே ஒரு 3 days போகுது. உங்களுக்கு பார்த்து செம்மையாக முறைப்பீங்க, நீங்களும் உங்கள் அத்தையும் செக்கப் போவீங்க. பட் செங்குக் அப்படியே அவன் ஹாலில் தான் உட்காந்துருப்பான். ஆனால் அவங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்கே போறீங்கன்னு அவனும் கேட்கவே மாட்டான். எனக்கு 5 months உங்க பெல்லி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஆனால் அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அதனால தான் அவன் எதுக்குடா வாழ்றோம் அப்படின்ட்டு அவன் எங்கேயோ போயிருப்பான். இருந்தாலும் உங்களோட நினப்பு தான் அவனை போட்டு படுத்தி எடுத்திருக்கும். இப்போ ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மச்சான் வந்து ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. அவனும் சிரிக்கிறான். நீங்களும் உங்க அத்தையும் வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டில் பார்த்தா சாம்பமாவும் தான் ஒப்பாரி வச்சதை பார்த்துட்டு உங்கள்கிட்டையும் பேசுறான். ஜங்குக்கவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவனை பார்க்கறது அவனுக்கு புரியுது. ஜங்குக்கோட அம்மாவும் ஜங்குக்கு பார்த்துட்டு அவங்க வாட்டில் கிச்சன் போயிடுறாங்க. நீங்க தான் உங்க கையில் இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிச்சனுக்கு போறீங்க. உங்க அத்தைகிட்டையும் சொல்றீங்க. அவங்களும் உங்களே பார்க்குறாங்க. நீங்களும் செய்யுங்கத்தை அப்படின்றீங்க. எதுவுமே சொல்லாம உங்க ரூமுக்கு போயிடுங்க. கொஞ்ச நேரத்துல தான் அங்க கூட அம்மாவும் ஹாலில் வந்து அவனுக்கு விஷ்ணுக்கு அம்மாவுக்குலாம் ஸ்வீட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னாம்மா எங்களுக்கெல்லாம் கொடுக்குற, மச்சானுக்கு மட்டும் கொடுக்கல? அவனுக்கு எதுக்குடா இந்த ஸ்வீட்டே? உங்க 3 பேத்துக்கு தான், அவனுக்கு இல்ல. ஏமா உங்க பையனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? டேய் தோணு, அப்ப நீ யாரா? இல்லம்மா எங்களுக்கெல்லாம் இதே கொடுத்துட்டு எனக்கு மட்டும் ஸ்பெஷலா இருக்குமா அப்படின்ட்டு இந்த ஸ்வீட்டுக்கு ஸ்பெஷலானவனே வந்தான்டா அப்படின்ட்டு ஜங்கு கூட அம்மா சொல்றாங்க. என்னம்மா எனக்கு இன்னும் புரியலையே. இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி ஜங்குக் வரப்போறான். அது என் மச்சாக்கு ஆப்போசிட் குட்டி ஜங்குக்கா? எனக்கு புரியலையே. ஜங்குக் அப்பாவாயிட்டான்டா. சோனு விஷ்ணு ஜானு எல்லாம் பாக்குறாங்க. ஜங்குக்கும் அவங்க அம்மாவை தான் பாக்குறான். என்னடா அதான் உனக்கு தான் தெரியுதுல்ல, இதுக்கான தான் 1 week முன்னாடி போனியா? அம்மா என்கிட்ட சொல்லும் கூட தோணலம்மா உனக்கு. ஜங்குக் நீ அவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க, இப்போ கூட நான் சொல்லலை. உன் பொண்டாட்டி தான் இதுக்கப்புறம் மறைக்க வேணாம் அப்படின்ட்டு உன் ஃப்ரெண்டுக்கு ஸ்வீட் கொடுக்க சொன்னான் அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மாவும் சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஜங்குக்கு தான் திரும்பி நீங்க இருக்க ரூமை பார்க்குறான். இவங்களுக்கு இப்போ தான் புரியுது. 1 weekக்கு அப்புறம் தான் ஜங்குக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மச்சான் வெளில போயிருக்கான் அப்படின்ட்டு. ஏன் மச்சான் கங்க்ராஜ்டா, பாவாயிட்ட. மச்சான் ஸ்பெஷல் ட்ரீட்லாம் இல்லையா மச்சான்? ட்ரீட் இருக்குடா, உங்களுக்கு இல்லை எனக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரியும். கிளம்புங்கடா வீட்டுக்கு. ட்ரீட்டு ட்ரீட்டு கொடுக்கணும், ஆனால் வெள்ள கிளம்புங்கடா அப்படின்ட்டு ஜங்குக்கும் அவங்களெல்லாம் பரட்டிடுறான். மச்சான் நடிக்கிட குஜாலாவா? ஜங்குக்கும் ஒரு மாதிரி முறைச்சிட்டு சிரிக்கிறான். சரி சரி மச்சான் நடத்து நடத்து அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஜங்குக்கு தான் உங்க ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர்றான். நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உங்க பேக்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறான். ஏய் எங்கடி போற? பேக்லாம் பண்ணிட்டு எங்கடி போற அப்படின்ட்டு அந்த பேக்கை பிடிக்கிறான். ஜங்குக் உனக்கு அவ்வளோதான், கையறா. நான் பண்ணது தப்பு தாண்டி, எங்கடி போற? நான் எனக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேலடி. என்னமோ என்னடி பிள்ளைய கூட சொல்ல மாட்டேன்ட்டல. என் பையன்டி, நான் தாண்டி உனக்கு கொடுத்தேன். நான் என்கிட்டயே மறைக்கிறேன். உன்னை பார்த்து முறைக்கிறீங்க. நீ வேணா வேணாண்டி சொன்ன, நான் தாண்டி உன்கிட்ட கொடுத்தேன். இப்போ பெருசா வந்து டீச்சங்குக்கா இருக்குடி அவன் பிள்ளவை என்கிட்ட இருந்தே மறைக்கிறீங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்கடி போற? விட்டுக்கிட்டே இருக்கான். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்புறீங்க. உன்னை தாண்டி எங்க போற? அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? சரிடா, சாரிடி, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. நான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்றவன். ஏன்டி எனக்கு ஃப்ரெண்டா பாக்குறேன்? நானும் பொண்டாட்டியா தாண்டி பாக்குறேன். என் மச்சாங்கிட்ட என்ன கேட்டு பாரு, என்னால உனக்கு ஃப்ரெண்டா பார்க்க முடியலடி. ஏன்னா நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லல, நான் ப்ரப்போஸ் பண்ண வர்றதை மறந்துடுவேண்டி. ஜங்குக்கு அழுகுறான். உங்க பேக்கை தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என் பிள்ளை இருக்காண்டி, இப்பெல்லாம் வெயிட்லாம் தூக்காதடி. ஜங்குக்கு தள்ளு, ஏன்னா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு உங்க பேக்கை பாருங்கிறான். இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாதடி, உன்னை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், டச் கூட பண்ண மாட்டேன்டி, ப்ளீஸ் டி அப்படின்ட்டு நீங்க பேக் எடுத்துட்டு வெளில தான் போறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லி ஸ்டாப் பண்றேன்னு தெரியல. கிச்சனுக்குள்ள தான் ஓடுறான். சொன்னா கேட்க மாட்டீங்க. உங்களை அவனை அடிக்கவும் முடியாது, உங்களை ஃபோர்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அவன் கோவப்பட்டானா ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்ட்டு அவன் கிச்சனுக்குள்ளே போய் தான் அவங்க அம்மாட்ட சொன்னாவாது நீங்கள் கேட்பீங்க அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறான். எங்க கூட அம்மாட்ட சொன்னா அவங்க எனக்கு தெரியாது, நீ தானடா பண்ண, நீயே போய் பண்ணிக்க அப்படின்றாங்க. அவங்க அப்படி கெஞ்சிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா வரவே மாட்டுறாங்க.
வேகமா வந்து ரூமை தான் பார்க்குறான். பார்த்தா தொறந்து கிடக்கு. உள்ள பார்த்தா நீங்க இல்ல. ஃபாஸ்ட்டா வெளில போனா, நீங்க அதுக்குள்ள காணோம். தலையில அடிச்சுக்கிட்டு தான் அவன் பைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போய்க்கிட்டு இருக்கான். பக்கத்துல டாக்ஸி எல்லாம் ஒரு மாரி உத்து உத்து பார்க்குறான். ஆட்டோவெல்லாம் பார்க்குறான். அதுல எதுவும் நீங்க போறீங்களா அப்படின்ட்டு. உங்க வீட்டுக்கு ஒரு மாரி கீழ போட்டுட்டு, உங்க காலிங் பெல் தான் அடிக்கிறான். உங்க அம்மா வந்து தான் ஓப்பன் பண்றாங்க. ஆன்ட்டி, ஜங்கு என்னடா? என் பொண்டாட்டி வந்தா. அவள மட்டும் சொல்றீங்களா? அவள எந்த டிஸ்டர்பும் பண்ணல. உங்க அம்மாட்ட தான் ஒரு மாரி சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டிலாம் இங்க வரல. ப்ளீஸ் ஆன்ட்டி விளையாடாதீங்க. அவ பிரெக்னென்ட்டா இருக்கா. ஓ சொல்லிட்டாளா? நான் கூட சொல்ல மாட்டான்னு நெனச்சேன். ஆனா ஜங்குக்கு நிஜமா நீங்க வரல. பொய் சொல்லாதீங்க ஆன்ட்டி. இல்ல கோவம் இருந்தா கூட அடிச்சுக்கங்க அப்படின்றான். ஜங்கு வரலடா, நீ வேணா வீட்டை போய் பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜங்குக்கும் குடுகுடுன்னு ஓடி போய் உங்க ரூம் எல்லாம் போய் செக் பண்றான். கீழே இருக்க ரூம் எல்லாம் செக் பண்றான். நீங்க இல்ல. வெளியில வந்துதான் அவங்க ஸ்லீப்பரும் இல்ல. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அவங்க அம்மா நார்மலா தான் இருக்காங்க. பைக்கு கீழே கிடக்கும். அதே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்பா செக் பண்ணி பார்க்க எங்கேயுமே இல்ல. சாம உனக்கு கால் பண்ணி சொல்றான். ஏய் ரயில்வே ஸ்டேஷனை பாடுறா அப்படி இப்படின்ட்டு எங்கேயுமே இல்ல. ஒரு மாரி அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயி அழுது புலம்பிதான் அவங்க அம்மாவுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்றான். அவங்க அம்மா கண்டுக்கவே இல்ல. நீ தானே பண்ண, நீ எதா இருந்தாலும் பாத்துக்க, உன்னோட லைஃப் அப்படின்ட்டு விட்டுறாங்க. நைட் இருக்கும். ஆமா அவங்கலாம் இப்பதான் அவங்க வீட்டுக்கே போறாங்க. காலிங் பெல் அடிச்சா அவங்க அம்மா டோர் ஓபன் பண்ணவே இல்ல. தூங்கிருப்பாங்க. அவனோட ரூமுக்கே அவன் பால்கனில இருந்து விண்டோ ஓபன் பண்ணி ரூமுக்குள்ள ஜம்ப் பண்றான். கண்ணு பூரா டியர்ஸ். அவனால முடியல. ஜெஃபர்ட்ட கூட ஃபோன் அடிச்சு கேட்டிருப்பான். அங்கதான் நீங்க போயிருப்பீங்களா அப்படின்ட்டு. அங்கேயும் வரலன்னு இருப்பான். ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகி அழுதுதான். அவன் கண்ணு தான் அவ்வளோ இருட்டா இருக்குன்னா அவனோட ரூமும் அவ்வளோ இருட்டா இருக்கு. அவனுக்கு தான் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கும்ட்டு நல்லாவே தெரியும். வீட்டுல போய் ஒரு மாதிரி படுத்துக்கிறான். அவன் கண்ணு பூரா டியர்ஸ். அவனோட செஸ்ட்ல ஒரு ஹேண்ட் படுது. ரொம்ப இருட்டா இருக்குல்லடா. அவனோட கையெடுத்து அது என்னன்னு தொட்டு பார்க்குறான். ஒரு கை டச் பண்ணி போயிட்டே இருக்கான். என் பக்கத்துல யாரோ படுத்திருக்காங்க. உனக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. எந்திரிச்சு லைட்டை தான் ஆன் பண்றான். உங்களோட பெட்ல நீங்க படுத்திருக்கீங்க. ஒரு ஹேண்ட உங்க ஸ்டொமக்ல வச்சு இன்னொரு ஹேண்டை தான் ஜங்குக்கு மேல போட்டிருப்பீங்க. உங்களுக்கு கண்ணை ஒரு மாதிரி கூசுது. இவ்வளவுதான். உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு குட்டு குட்டுன்னு ஒடியாந்து அந்த பெட்ல படுத்துக்கிட்டு அவனோட உங்க ஹேண்டை தான் அவன் செஸ்ட்ல போட்டிருப்பீங்க. அது கீழே எடுத்து வச்சுட்டு தான் லைட் ஆன் பண்ணியிருப்பான். உங்க ஹேண்ட் எடுத்து அவன் மேலே போட்டுக்கிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்குறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. அவனோட ஷோல்டரில் நீங்கள் படுத்திருக்கீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஜங்குக்கு உங்க பக்கத்துல படுத்திருக்கான். உங்களே ஹக் பண்ணி நீங்க உங்க பேக்கெல்லாம் எடுத்துட்டு ஜங்கு கூட ரூமுக்கு தான் போக பார்த்துருப்பீங்க. ஆனா ஜங்குக் இப்படி நினைச்சுக்கிட்டனால அதை வச்சே அவனை ஒரு மாதிரி விளையாண்டுருப்பீங்க. உங்க அம்மா தான் அவன் ஜங்குக் வெளில போகணுன்னு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த அலையிறாண்டி அப்படின்ட்டு. ஜங்கு கூட அம்மாவுக்கும் நல்லா தெரியும். நான் அவன் சாப்பிட கூட வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு பூரா சுத்திக்கிட்டே தெரிஞ்சிருப்பான் தேடி. அவனையே பாக்குறீங்க. அவனை ஃப்ரெண்டாவே பார்த்துட்டு புருஷனா எப்படி பாக்குறதுன்ட்டு உங்களுக்கு தெரியல. இப்போ உங்க ஸ்டொமக்ல அவனோட பேபி. இதெல்லாம் நினைக்கல. லைட்டா கஷ்டமா இருக்கு. நீங்களும் அவன் மேல இருந்து உங்க ஹேண்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆக போயிட்டீங்க. டோர் ஓப்பன் ஆயிருக்கும்லடா. ஜங்குக்கும் எந்திரிக்கிறான். பார்த்தா நீங்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டீங்கன்னு அவனுக்கு தெரியுது. அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்காடுறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கீழே தான் போய் அவங்க அம்மாட்ட சொல்றான். ஒரு மாதிரி ஹாப்பியா அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏமா என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் கீழே வந்து சாப்பிட்றீங்க. ஆனால் ஜங்கு கூட பேசவே இல்லை. அவனுக்கும் இப்போ தேர்ட் இயர் போகிறான்லடா. காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அவனும் எப்பயும் போல மாதிரி காலேஜ் போகிறான். உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் பக்கத்தில் மட்டும் படுத்துக்கிறான். இங்கே தூங்குனதுக்கப்புறம் உங்களை ஹக் பண்ணி படுத்துக்குவான். இப்படியே மந்த் பாஸ் ஆகுது. உங்கள் ஆண்டி தான் உங்களை செக்கப்பும் கூட்டி போகிறாங்க. டாக்டர் தான் திட்டுறாங்க. ஹஸ்பண்ட் வர சொல்ல மாட்டீங்களா அப்படின்ட்டு. அவங்களுக்கும் தெரியும் காலேஜ் போகிறான் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மந்த்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் வரணும் அப்படின்ட்டு உங்களே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நீங்களும் தலையாட்டிட்டு வீட்டுக்கு தான் வந்துடுறீங்க. உங்களுக்கு பார்த்து பார்த்து கவனிப்பான். ஆனால் நீங்கள் எதுவும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. முன்னாடி எழுந்திரிச்சு உங்களுக்கு ஹாட் வாட்ரு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து ரெஸ்ட் ரூமில் வச்சுருவான். உங்களுக்கு தண்ணி துவைக்கணும் தண்ணி பாட்டில் வச்சுருவான். அவனே ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கு கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா
கண்டுக்க மாட்டீங்க. 8 மந்த் ஆகுது. இப்பனால அவங்க சுத்தமா ஒரு மாரி திரும்பி கூட படுக்க முடியல. ரொம்ப ஸ்டொமக் ஒரு மாரி பெருசா இருக்கு. காலெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. கையெல்லாம் வலிக்குது. ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. இப்பலாம் நடக்க கூட முடியல. ஆனா சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடக்க சொல்லியிருப்பாங்க. அவன் காலேஜ் படிச்சுக்கிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதுவும் படிக்கிறான். இப்போ நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் நீங்கள் சாரி தான் கட்டியிருப்பீங்க. உங்கள் சைஸ் வரைக்கும் அவன் ஒரு மாதிரி தூக்கி விட்டு தான் உங்களுக்கு மஜாஜ் பண்ணி விட்றான் காலெல்லாம். காலு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க. படுக்க முடியல. அவன் மஜாஜ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவனோட ரூம் இருட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கிளாம்ப் லைட் போட்டுக்கிறான். மிட் நைட்டில் நீங்கள் ஒரு மாதிரி எந்திரிச்சு விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. அவன் தான் உங்கள் காலுக்கு பக்கத்தில் உட்காந்து உங்கள் காலெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கான். நீங்களும் உங்கள் கண்ணை மூடி தூங்குறீங்க அவன் பண்ணுறதுக்கு. அப்புறம் உங்கள் கையெல்லாம் அமுக்கி விட்டு அவனும் உங்கள் பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் சாரியெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கும். உங்கள் பெல்லி தெரியும். சங்குக்கு எந்திரிச்சிட்டு உங்கள் ஸ்டொமக்கவே ஒரு மாதிரி உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட பையன் ஒரு மாதிரி கிக் பண்ணிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சுக்கிட்டே இருப்பான். இதவே பார்த்துக்கிட்டு அவனோட ஃபிங்கரை வச்சு அங்கங்கே நோண்டிக்கிட்டு இருப்பான். அந்த சைடெலாம் எங்கெங்கே போகிறானோ அதெல்லாம் பார்த்து அங்கே போகிறான் அங்கே போகிறான் அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் கண்ணை முழிச்சு அவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டேல உங்களை பார்க்குறான். அதான் உன் பையனை பார்த்துட்டேல்ல. போ, நான் குளிக்கணும். தண்ணி எடுத்து வை போ. சரி. அவனும் சிரிச்சுக்கிட்டே போய் ரெஸ்ட் ரூமில் தான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நீங்களும் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகுற வரைக்கும் அவன் வெளிலவே நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. உங்களுக்கு காஃபி போட்டு ரெடியாக வச்சுருக்கான். உங்கள்கிட்டையும் கொடுக்குறான். நீங்களும் பெட்டில் உட்காந்து குடிச்சிருக்கீங்க. அவனும் காலேஜ் போகணும் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு தான் வெளியிலே வர்றான். நீங்களும் பையன் அந்த ஸ்டெப்பில் இறங்கி போகிறீங்க. சங்கு பார்க்குறான். அவனுக்கு பயமாக இருக்குது. பின்னாடியே தான் அவனும் பையன் நடந்து வரான். நீங்கள் பைய போகிறீங்க. ஹாலில் போய் உட்காந்து டிவி பார்க்குறீங்க. உங்கள் அத்தை தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கும் உங்களை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு இன்னும் காலேஜுக்கு போயிடுறான். இப்படியே தான் டைம் போயிட்டே இருக்கு. நீங்கள் ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உங்களை தான் கேட்குறான். அவள் தூங்குறாடா அப்படின்ட்டு இருப்பாங்க. அம்மா ஜூஸ் கொடுத்தீங்களான்னு கேட்குறான். குடிச்சிட்டாடா. அம்மா இப்போ என்ன எந்திரிக்கடா நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு அவன் வாங்கிக்கிட்டு தான் போகிறான். பார்த்தா நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. டேபிளில் வச்சுட்டு சரி நீங்கள் எந்திரிக்கல அப்படின்ட்டு அவனும் உள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறான். டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வர்றான். கபோர்டு தான் ஓப்பன் பண்ணுறான். இந்த சவுண்டு கேட்டு நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. சைடாக திரும்பி ஜங்குக்கு பார்த்தா அவன் அவளோட நிற்கிறான். அவன் மேலே அப்படி வாட்டர் ட்ராப்ஸாக இருக்குது. அவனோட ஹேண்டெல்லாம் ஒரு மாதிரி டாட்டு, ஹேர்லாம் வாட்டர் ட்ராப்ஸ் அப்படி சொட் ஆகுது. அவனோட பேக் முதுகுலேருந்து அப்படியே ரொட்டேட் ஆகி அந்த டவலுக்குள்ளே போகுது. வாட்டர் ட்ராப்ஸாக வருதுல்லடா, அதனால அவன் ஹேரை ஃப்ளிக் பண்ணுறான். ஒரு பனியனை எடுத்து ஒரு ஷாக்ஸ் எடுத்து தான் கபோர்டை லாக் பண்ணிட்டு மிரர்லேயும் வச்சுட்டு ஹேர் ட்ரை மிஷின் இருக்குல்லடா அதை எடுத்து ஹேர் தான் இந்த மாதிரி காய வச்சுக்கிட்டு இருக்கான். உடனே திரும்பி பின்னாடி பார்க்குறான். மிரர்ல நீங்க தெரியுறீங்க அவனை பார்க்குறேன்னு. அங்கக்குவே தான் பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். ஏன்னா எது வேணுமா? ஜூஸ் வேணுமா? எழும் தலையை ஆட்டுறீங்க. ஹேர் ட்ரை மிஷின் வச்சு ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுட்டு ஜூஸ் கொண்டு வந்திருப்பாளடா அதை எடுத்துட்டு கிட்டதான் வந்து கொடுக்குறான். நீங்களும் அந்த ஜூஸை பிடிக்காம அவன் கையை பிடிக்கிறீங்க. ஏன்னா வேற எது வேணுமா? வேற ஜூஸ் போட்டு கொண்டுருவா. தலையை ஆட்டுறீங்க. அவனு திரும்புறான். ஆனா அவன் கையை விடல. நீங்க திரும்பி பார்க்குறான். ஏன்னா எனக்கு நீ வேணும். உங்களே பார்க்குறான். எனக்கு புரியல எனக்கு நீ வேணும் கொடுக்குறியா அப்படின்ட்டு அவன் கண்ணை பார்த்து சொல்றீங்க. உனக்கு அது ஒண்ணுமே மைண்ட்ல தோணவே இல்லை. உங்களே பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்க தான் அது கேட்குறதா அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறீங்க. அவனும் உங்களே பார்க்குறான். அவனோட கையில் அந்த ஜூஸ் கிளாஸ் இருக்கு. இன்னொரு ஹேண்டால் அந்த ஜூஸ் எடுத்துட்டு சைடில் வச்சுட்டு அந்த பெட்டில் ஏறி உங்கள் பக்கத்தில் வர்றான். அவனே பார்க்குறீங்க. அவ்வளோ அழகா தர்றான். உங்கள் கண்ணே சொக்கி போய் பார்க்குறீங்க. அவனோட ஃபேஸு, அவன் கண்ணு, அவன் லிப்ஸு, அவன் ஜஸ்ட்லாம் ஒரு மாதிரி டச் பண்ணி பார்க்குறீங்க. அவன் அவங்களையே பார்க்குறான். இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அவங்க கண்ணை மூடுறீங்க. அவனுக்கு புரியுது. அவனும் உங்கள் ஃபோர்ஹெட் அங்கங்கே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
அது உங்களுக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்குது. உங்கள் ட்ரெஸ் மேலே கை வைக்கிறான்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியுது. உங்க ப்ளவுஸு எல்லாத்தையுமே கழட்டுறான். லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்களோட கை அங்கங்கே ப்ளேஸ் ஆகுது. அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே உங்களை ஃபீல் பண்ண வச்சுருப்பான். அந்த ஃபீல் இப்போ வருது. உங்கள்கிட்ட சக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் கை தானா அவனோட ஹேரை ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்குது. அவன் ஹெட்டை தூக்கி பார்க்குறான். உங்கள் ஐஸ்லாம் ஒரு மாதிரி போய் உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணி அவனோட கையை உங்கள் லிப்ஸை தான் நீங்கள் பைட் பண்ணியிருப்பீங்களடா அதை எடுத்து விட்றான். அவனே பார்க்குறீங்க. அவனோட ஃபேஸை ஹக் பண்ணி அவனை உங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவனும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படி ஃபீல் பண்ணுறான். அன்னைக்கு நீங்கள் இப்படி தான் அவனை கிஸ் பண்ணியிருப்பீங்க. என் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் சீஸில் படுது. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. என் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. லிப்ஸை விட்டுட்டீங்க. அவனும் ஐஸை க்ளோஸ் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக், உன்னை நல்லா ஃப்ரெண்டாகவே பார்த்துட்டு புருஷனாக பார்க்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்டா. எதுக்கு அவசியம் இல்லை. ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூடா புருஷா அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான். ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக வருது. ஃபேஸை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ கிசஸ் பண்ணுறான். போதும் போதுன்ற அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த மூமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக போகுது. நீங்களும் ஜங்குக்கும் அவ்வளோ ப்ரீத் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு பையன் தான் ஸ்லோவாக பண்ணியிருப்பான். ஆனால் நீங்கள் அவனை டென்ட் ஏற்றுற மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் விடவே இல்லை. அவனும் விடுடி விடுடின்னு இருப்பான். அவனை ஒரு மாதிரி ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. இப்படியே தான் உங்களுக்கு டே பை டே ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. ஒன் டே காலேஜில் தான் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜாலியாக பைக்கில் வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால், உங்களுக்கு தான் டெலிவரி பெயின் வந்துருச்சு. அவ்வளோதான். ஜங்குக்கு கண்ணில் டியர்ஸோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுறான். அங்கே நீங்கள் ரொம்ப கத்துறீங்க. வெளியில் உங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் அவ்வளோ ஹாப்பி பேபி வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் ஜங்குக்கு தான் செம்மையாக கத்துறான். ஏன்னா அவங்க மேலே உயிரே வச்சுருக்கான். அத்தையும் அப்படி தான் அவங்க கண்ணில் டியர்ஸோடு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஜங்குக்கா வரப்போகிறான் அப்படின்ட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவங்க ஸ்லோவும் ஆகுது. பேபி சவுண்டு தான். பேபியை தான் வெளில தூக்கிட்டு வராங்க. ஜங்குக்கு கையிலையும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கான் கொல்லு கொல்லுண்டு. ஜங்குக்கு மாதிரியே இருக்கான். ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறான் என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்ட்டு. உங்க அம்மா கையில் கொடுத்துட்டு, அம்மா என் பொண்டாட்டிம்மா கூட்டியார் வாங்கடா. அம்மா இல்லை கத்துனாம்மா, அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, அம்மா அவளை கூட்டியார் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். டாக்டர் தான் வெளில வர்றாங்க. இல்லைங்க அவங்களுக்கு எல்லா ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒய்ஃப் வருவாங்க அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் வர்றீங்க. ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிருக்கீங்க. நேரம் கழிச்சு உங்களை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்கள் ஃபேஸ்லாம் அழுது ஒரு மாதிரி வீங்கி அங்கங்கே ட்ராப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி போய் மாறி இருக்குங்க. உங்கள் கையிலலாம் ட்ரிப்பு போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எந்திரிச்சோன்னா உங்களை அப்படி கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கோட அம்மா இருக்காங்க. உங்கள் அம்மா இருக்காங்களான்னு பார்க்கல. ஜங்குக்கோட அம்மா தான் ஒரு மாதிரி அவன் முதுகுலேயே அடிக்கிறாங்க. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அவளே டயர்டாக இருக்கா. அவளுக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களாலையும் மூச்சு விட முடியல. இப்போ தான் கொஞ்சம் ப்ரீத் விட்டு ஐஸை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அவன் அகைன் உங்களுக்கு லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னொரு ஹேண்டை வச்சு அவன் ஷோல்டர் ஒரு மாதிரி தள்ளுறீங்க. லவ் யூடி. என்னால் மூச்சு விட முடியல. ஏன்டா உயிர் எடுக்கிற? ஏன்டி இப்படி கத்துன? நம்ம பேபி இல்லை அதான் வெளில வரவே மாட்டேன்ட்டான். நம்ம பேபி எப்படி தெரியுமா இருக்கான்? நல்ல மாதிரியே இருக்காண்டி அப்படின்ட்டு அம்மா என் பிள்ளைய கூட்டியாங்க அப்படின்றான். அவங்களும் தூக்கியாந்து தான் உங்கள் பக்கத்தில் போடுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. அப்படி கொழு கொழுன்னு இருக்கான். பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஏடா உன்ன மாதிரியே இருக்கான். லிப்ஸுக்கு கீழே ஒரு குட்டி மோல், முட்டை முட்டை கண்ணு, பொசுன்னு இருக்கான். அவனோட கண்ணும் க்யூட்டாக தூங்கிக்கிட்டு இருக்கான். லவ் யூடி. உங்கள் பேபிக்கும் கிஸ் பண்ணுறான். இப்படியே 2 days உங்களை அங்கே தான் வச்சுருக்காங்க. உங்களை பார்த்து பார்த்து கவனிக்கிறான். இப்போ உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பேபி உங்களால் தூக்கக்கூட முடியல. ஏன்னா உங்களுக்கு உடம்புலாம் வலிக்குது. ஜங்குக்கு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. தான் மில்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீங்களும் தூக்குறீங்க. பட் தூக்க முடியல. ஜங்குக்கு தான் உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி அவனும் உங்கள் செஸ்ட்டில் பாப்பாவோட பேபியோட மவுத்தை வைக்கிறான். ஜங்குக் நானே பார்த்துக்கிறேன். அதான் முடியலடி. எல்லாம் நான் பார்த்தது தானே.
என் பையன் பார்க்குறான். கொஞ்சம் பெருசானோன்னு அதெல்லாம் காட்டக்கூடாதுடி. ஜங்குக் என்ன சொல்ற? ஒழுந்துடா. ஆ, என் பையன் கேடிடி. அப்பன் பெரிய கேடி தெரியுமா? தெரியும். அதானே ஃப்ரெண்டுன்னு. ஏன்டி? டேய் 1 மந்த் பாஸ் ஆகுது. ஜங்குக் தான் உங்களை நைட் ஆனா விட மாட்டான். கட்டி கட்டி பிடிச்சிக்குவான். ஜங்குக் என்னடா பண்ற? பொண்டாட்டி ஒரு தடவை மட்டும் லைட்டா பண்ணிட்டு லைட்டா விட்டுறேன்டி. ஜங்குக் 1 மந்த் ஆகுது. என்னால முடியாது. பொண்டாட்டி லைட்டா அவ்வளோதான். வச்சோன்னு எடுத்துறேன்டி. என்னாலே முடியலடி. அப்படிலாம் சொல்றான். ஜங்குக் பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக் நீ இருக்கனால தானே எனக்கு பயமா இருக்கு. நீ முடியாது முடியாதுன்றீங்க. பேபி அழ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இவன் வேற. ஜங்குக் அது நம்ம பையன். ஆமாடி அவன்டி. அப்பனோட அவசரம்லாம் புரியாதாடி அவனுக்கு. 5 செகண்ட் அமைதியா இருந்தானடி. தள்ளுங்க அப்படின்ட்டு உங்க பேபியை தூக்கிக்கிட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க படுத்துக்கிட்டே. பொண்டாட்டி இப்படி படுத்தா அவன் அங்கிட்டு குடிப்பான், நான் எங்கிட்டு குடிப்பேன். ஜங்குக் என்னடா அப்படி அப்படின்ட்டு உங்களை பிடிச்சிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு தான் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பேபி தூங்கிட்டான். ஆனால் ஜங்குக் தூங்கவே இல்லை. உங்களை போட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கான். வலியே இல்லாமல் வந்து தொலை அப்படின்னு தான் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போதும் போதும்னு விடலை. ஓகேடா இதோட ஃபைனல் பாட்டு முடிச்சிடும் நினைக்கிறேன். எப்படியோ முடிச்சிட்டேன். போதும் இதுக்கு மேலே போனால் முடியலை.